டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கான ஆன்லைன் வீடியோ வகுப்புகள் இப்பொழுது சுரேஷ் பாடசாலையில் சிலபஸ் அடிப்படையில் அனைத்து பாடங்களுக்கான வகுப்புகளை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpaadasalai.com. சுரேஷ், வெற்றியின் முகவரி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் பற்றியும் அவருடைய செலெக்ஷன் மற்றும் அப்பாயின்மெண்ட் பற்றியும் பார்த்தோம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆத் அண்ட் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம், அப்புறம் எவ்வளவு காலம் அவர் பதவி வகிப்பார், டேர்ம், அப்புறம் சேலரி, இந்த 3 விஷயத்தை பார்க்கணும். ஆக்சுவலாக ஆத்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், தட் இஸ் பிஎம் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் சீக்ரஸி, இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் தான். ஸோ அதாவது பிரதமருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் தான்? அது பிரசிடென்ட் தான் பண்ணி வைப்பார். அவ்வளோதான் விஷயம். அங்கே ஆத்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் சீக்ரஸி ஆஃப் தட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஆர் பீயிங் அட்மினிஸ்ட்ரேட் பை யார்? பிரசிடென்ட் தான். பிரதமருக்கு பதவி பிரமாணமும் அவருடைய அலுவலகத்தின் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பது பிரதமர் தான். அப்போ என்னெல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பியர் ட்ரூ ஃபெய்த் அண்ட் அலிஜியன்ஸ் டு அவர் கான்ஸ்டியூஷன், நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் நடப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கிறார். அப்போ பாருங்க எப்படி என்ன பண்ணுவார் பிரைம் மினிஸ்டர் அந்த ஆத்தை பிரசிடென்ட் ரீட் பண்ண அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யார்? பிரசிடென்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாரு. பிரைம் மினிஸ்டர் அதை கேட்டு ரீட் பண்ணி என்ன பண்ணுவார்? அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொள்வார். அதான் மீனிங். பாருங்க, டு பியர் ட்ரூ ஃபெய்த் அண்ட் அலிஜியன்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அவர் சொல்வார், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் நடப்பேன் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ அதே தான் அவரும் சொல்வார், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பேன் என்றும். அடுத்த வார்த்தை என்ன சொல்றான் பாருங்க, டு ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் கன்சைன்சியஸ்லி டிஸ்சார்ஜ் டியூட்டிஸ் ஆஃப் தி ஆஃபீஸ், அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நம்பிக்கையுடனும் முழு தீவிரத்துடனும் செயல்படுவேன். நம்பிக்கையாக தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வேன், நம்பிக்கையுடன் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்வேன் அப்படின்றதையும் அவர் உறுதிமொழி எடுத்துக்கணும். டு ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் கன்சைன்சியஸ்லி டிஸ்சார்ஜ் த டியூட்டிஸ் ஆஃப் ஆஃபீஸ். அடுத்ததாக பாருங்க, டு டூ ரைட் டு ஆல் மேனர் ஆஃப் பீப்புள் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன், நம்முடைய மக்களுக்கு நம்முடைய கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அனைத்து நல்லதையும் செய்ய முற்படணும். அப்புறம் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கணும். கான்ஸ்டியூஷன் அண்ட் லா, அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்டத்திற்கு உட்பட்டு, சரியா? டு டூ ஆல் மேனர் ஆஃப் பீப்புள் டு டூ ரைட் டு ஆல் மேனர் ஆஃப் பீப்புள், நம்முடைய மக்களுக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்டங்களுக்கு உட்பட்டு நல்லதை செய்யணும் அப்படின்றது அடிப்படையிலும், வித்தவுட் ஃபியர், எந்தவித பயமும் இன்றி தைரியமாக செயல்படணும். ஃபேவர், யாருக்கும் ஃபேவராக, ஆர் அஃபெக்ஷன், யார் மேலேயும் அஃபெக்ஷனோ அவருக்கு எதிராகவோ, அஃபெக்ஷனுக்கு எதிராக என்னது வெறுப்புணர்வோ காட்டாம சட்டத்திற்கு உட்பட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன் என்றும் என்ன பண்றாரு? உறுதிமொழி எடுத்துக்கிறார். யாரு? பிரைம் மினிஸ்டர். அதற்கு உறுதி அந்த பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? பிரசிடென்ட். ஆத் அண்ட் அஃபர்மேஷனை பொறுத்தவரை நமக்கு தெரியும், பிரதமருக்கு பதவி பிரமாணம், தட் இஸ் ஆத் அண்ட் அஃபர்மேஷன் செய்து வைப்பது யார்? ஹூ அட்மினிஸ்டர்ஸ் த ஆத் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா யாரை சொல்லணும்? பிரசிடென்ட் தான் பண்ணி வைக்கிறார். சரி, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 அந்த ஆத்தை பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று என்னன்னு கேட்டால், டு பியர் ட்ரூ ஃபெய்த் அண்ட் அலிஜியன்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன். 2, டு ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் கன்சைன்சியஸ்லி டிஸ்சார்ஜ் டியூட்டிஸ் ஆஃப் தி ஆஃபீஸ். 3, டு டூ ரைட் டு ஆல் மேனர் ஆஃப் பீப்புள் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன், லா, வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர், பயம் இல்லாமலும் யாருக்கும் சாதகமாகவும் இல்லாமல் நடுநிலைமையோட, அஃபெக்ஷன் இல்லாமல் அல்லது எதிர்ப்புணர்வு இல்லாமல் நான் பண்ணி முடிப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டும் சட்டங்களுக்கு உட்பட்டும் யாருக்கும் சாதகமாகவும் பாதகமாகவும் இல்லாமல் நடுநிலைமையோடு என்னுடைய பணிகளை செய்வேன் என்றும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அவர் ரீட் பண்ண இவர் சொல்லுவார். சரியா? யாரு? பிரசிடென்ட் ரீட் பண்ண. அப்போ அட்மினிஸ்ட்ரேட் பை யாரு? பிரசிடென்ட். அதை ரீட் பண்ணி அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வது யாரு? பிரைம் மினிஸ்டர். அப்போ இது ஆத் அண்ட் ஆஃபீஸ். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தேவையில்லை, தெரிஞ்சுக்கங்க. அப்போ யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறா? பிரசிடென்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அடுத்து டேர்ம். பொதுவாக பிரசிடென்ட்டுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 years அப்படின்னு பார்க்குறோம். ரிசைனேஷன் இல்லாத பட்சத்தில் ஒரு 5 years ஹி என்ஜாய்ஸ் த டேர்ம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பிரதமரின் பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு பக்கத்தில் 5 years அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நாட் ஃபிக்ஸ்ட், அவ்வளோதான் சரியான ஆன்சர். ஸோ டென்யூர் ஆர் டேர்ம் ஆஃப்
பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 5 years, ஆப்ஷன் பி 6 years, ஆப்ஷன் சி நாட் ஃபிக்ஸ்ட், ஆப்ஷன் டி 4 years. கொடுத்தா என்ன போடுவீங்க? நாட் ஃபிக்ஸ்ட். ஆமாம், அப்போ 5 yearsன்னு எப்படி சார் சொல்கிறோம்? அப்படிலாம் இல்லை. எவ்வளவு காலம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எவ்வளவு காலம் ஹி என்ஜாய்ஸ் த மெஜாரிட்டி ஆஃப் லோக்சபா, மெஜாரிட்டி இன் லோக்சபா, லோக்சபாவில் எவ்வளவு காலம் அவர் பெரும்பான்மை பெற்றிருக்கிறாரோ அவ்வளவு காலம் ஒரு பிரதமராக தொடரலாம். பொதுவாக ஒரு லோக்சபாவுடைய பதவி காலம் 5 yearsன்னு சொல்கிறோம். 5 years முடிந்த பின்னால் திரும்பவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடியவருடைய ஆதரவும் இவருக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் திரும்பவும் அவர் என்ஜாய் பண்ணலாம், திரும்பவும் அவர் கண்டினியூ பண்ணலாம். சரியா? அப்போ பிரதமர் என்பவருக்கு காலம் பொதுவாக சொல்லப்படலை. 5 ஆண்டுகள் நம்ம கொடுக்கக்கூடாது. எவ்வளவு காலம் அவர் மெஜாரிட்டி பெற்றிருக்காரு? 1 மாதம் தான் மெஜாரிட்டி வச்சிருக்காரு, 1 மாதம் வரைக்கும் ஒரு பிரதமர். 6 மாதத்தில் வரைக்கும் வச்சிருக்காரு, 6 மாதம் வரைக்கும் தான் ஒரு பிரதமர். மெஜாரிட்டியை எப்போது இழக்கிறாரோ அப்போ அவர் பிரதமர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்வார் அல்லது குடியரசுத் தலைவரால் நீக்கப்படுவார். அப்போ அவருடைய காலம் ஃபிக்ஸ்டு செய்யப்படவில்லை. பொதுவாக அந்த எம்பிக்களுடைய பதவி காலம் 5 வருஷம். 5 வருஷமும் இவர் மெஜாரிட்டி வச்சிருக்காருன்னா 5 வருஷம் இருக்குது. அடுத்து திரும்ப ரீஎலெக்ஷன், அடுத்த தேர்தல் நடந்து திரும்ப வரக்கூடிய எம்பிக்களுடைய ஆதரவும் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் பிரதமர் கண்டினியூ ஆகலாம், ஆகிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதுதான் மீனிங். பாருங்க, டேர்ம் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அவருடைய பதவி காலம் எவ்வளவுன்னா இதுதான் சரியான பதில். நாட் ஃபிக்ஸ்ட். அவருடைய பதவி காலம் உறுதி செய்யப்படவில்லை, நாட் ஃபிக்ஸ்ட். கான்ஸ்டிடியூஷன்ல நாட் ஃபிக்ஸ்ட். ஹி ஹோல்ட்ஸ் த ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் மகிழ்ந்திருக்கும் வரை அவர் பிரதமராக இருப்பார். இப்போ குடியரசுத் தலைவர் எப்போ மகிழ்ந்திருப்பாரு? குடியரசுத் தலைவர் எப்போ மகிழ்ந்திருப்பாரு? இவர் மெஜாரிட்டி வச்சிருக்கிற வரைக்கும் குடியரசுத் தலைவர் மகிழ்ந்திருப்பார். அதான் மீனிங். பாருங்க, as long as he enjoys majority in Lok Sabha, he enjoys his office. As long as he enjoys his majority in Lok Sabha, பிரதமர் எவ்வளவு காலத்திற்கு அவர் லோக்சபாவில் மெஜாரிட்டியை பெற்றிருக்கிறாரோ அவ்வளவு காலம் பிரசிடென்ட் மகிழ்ந்திருப்பார். பிரசிடென்ட் மகிழ்ந்திருப்பார். பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட், அதுதான் மீனிங். அவர் மெஜாரிட்டி வச்சிருக்காருன்னா பிரசிடென்ட் ஹாப்பியா இருப்பார், அவ்வளவுதான் மீனிங். சரியா? அவர் மெஜாரிட்டி இழக்கிறாரா, பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்? ரிசைன் பண்ணிருங்க அப்படிம்பாரு. ரிசைன் பண்ண மாட்டேன்னா என்ன பண்ணிடுவார்? டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அப்போ மெஜாரிட்டி வைத்திருக்கிறார் எனில் பிரசிடென்ட் மகிழ்ந்திருப்பார். அப்போ இவர் எவ்வளவு காலம் பதவி காலம்? பிரசிடென்ட் மகிழ்ந்திருக்கும் வரை இவர் பதவியில் இருப்பார். இதான் மீனிங். அப்போ நாட் ஃபிக்ஸ்ட். எவ்வளவு காலம்னா உறுதியாக சொல்ல முடியாது. பிரசிடென்ட் எவ்வளவு காலம் மகிழ்ந்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் பிரதமர் பதவியில் இருப்பார். பிரசிடென்ட் எவ்வளவு காலம் மகிழ்ந்திருப்பார்? பிரதமர் எவ்வளவு காலம் மெஜாரிட்டி வச்சிருக்காரோ அவ்வளவு காலம் பிரசிடென்ட் மகிழ்ந்திருப்பார். பிரதமர் எப்போது மெஜாரிட்டியை இழக்கிறாரோ இவரும் மகிழ்ச்சியை இழந்துருவார். அப்போ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலைன்னா he will ask to resign. பிரசிடென்ட் கேட்பாரு, ராஜினாமா பண்ணிருங்க அப்படிம்பாரு. அப்போ ராஜினாமா பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பிரசிடென்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். இதான் பொருள். அப்போ பிரதமரின் பதவி காலம் நாட் ஃபிக்ஸ்ட். he holds the office during the pleasure of president. பிரசிடென்ட் மகிழ்ந்திருக்கும் வரை இவர் ஆபீஸ்ல பிரதமராக பதவி வகிப்பார். as long as he enjoys the majority in Lok Sabha, he enjoys his office. அதாவது பிரதமர் எவ்வளவு காலம் லோக்சபால மெஜாரிட்டி வச்சிருக்காரோ அவ்வளவு காலம் பிரதமராக பதவி வகிக்கலாம். அவ்வளவு காலம் பிரசிடென்ட் பிளஷரா இருப்பார். if he loses confidence, he must resign. லோக்சபாவில் அவர் மெஜாரிட்டியை இழக்கும் போது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். யாரு? பிரதமர். அவருக்கே தெரிஞ்சிடும், பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினருடைய ஆதரவு லோக்சபாவில் எனக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ராஜினாமா பண்ணிடணும். 1979 பதவியேற்ற சரண் சிங் என்ன பண்ணாரு? ராஜினாமா பண்ணார். ராஜினாமா பண்ணிட்டார். அப்படிதான். அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, ராஜினாமா பண்ணிட்டார். அதெல்லாம் கிடைக்குன்ற நம்பிக்கையில பதவி ஏற்றுட்டார் சரண் சிங். பின்னால் மெஜாரிட்டி இல்லை என்று தெரிந்த பின் என்ன பண்ணாரு? ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ இஃப் ஹி லாசஸ் மெஜாரிட்டி ஹி மஸ்ட் ரிசைன். அல்லது பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் ஹிம். அவ்வளோதான். பிரசிடென்ட் ப்ளஷரை இழந்துடுறாரு, நாட் ஹாப்பி. அப்போ என்ன பண்ணிடுறாரு? மெஜாரிட்டி இல்லை, ராஜினாமா பண்ணலை, அப்போ டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அவ்வளோதான் பிரதமருடைய டென்யூர், பதவிக்காலம், டேர்ம் என்பது. அப்போ பிரதமருடைய பதவிக்காலம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்போ டென்யூர் ஆர் டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் நாட் ஃபிக்ஸ்ட். ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் மகிழ்ந்திருக்கும் வரை இவர் ஆஃபீஸை வச்சிருக்காரு. ஆஸ் லாங் அஸ் ஹி, தட் இஸ் பிரைம் மினிஸ்டர் என்ஜாய்ஸ் மெஜாரிட்டி. as long as prime minister enjoys his majority in Lok Sabha, he enjoys his office. எவ்வளவு காலம் லோக்சபாவில் மெஜாரிட்டி வச்சிருக்காரோ அவ்வளவு காலம் he enjoys his office. அவர் பிரதமராக பதவி வைக்கலாம்.
If he loses confidence in Lok Sabha, if he loses confidence in Lok Sabha, he must resign. லோக்சபாவில் ஒரு பெரும்பான்மையை இழக்கும் பட்சத்தில் அவர் ராஜினாமா பண்ணி ஆகணும். ஆர் பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் ஹிம். அவர் ராஜினாமா பண்ணலன்னா பிரசிடென்ட்டால் அவர் என்ன பண்ணலாம், டிஸ்மிஸ் செய்ய முடியும். சரியா? அப்போ இப்படி கேட்பாங்க. ஸோ டேர்ம் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நாட் ஃபிக்ஸ்டுன்னு கொடுக்கலாம். ஆஸ் லாங் அஸ் ஹி என்ஜாய்ஸ் த மெஜாரிட்டி அப்படின்னு கொடுக்கலாம். ஆஸ் லாங் அஸ் த டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்டும் அவர் கொடுக்குறதுன்ட்டு. அப்போ பிரசிடென்ட் ப்ளஷராக இருக்கிற வரைக்கும் அவர் பிரதமராக இருக்கலாம். பிரசிடென்ட் எது வரைக்கும் ப்ளஷராக இருப்பார், அவர் மெஜாரிட்டியை வச்சிருக்கிற வரைக்கும் ப்ளஷராக இருப்பார். அவர் மெஜாரிட்டியை இழந்தார்னா ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அல்லது பிரசிடென்ட்டை டிஸ்மிஸ்னாலும் பண்ணலாம். சரியா? அப்போ மெஜாரிட்டி வைத்திருக்கும் வரை பிரசிடென்ட் மகிழ்ந்திருப்பார். பிரசிடென்ட் மகிழ்ந்திருக்கும் வரை இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். அப்போ அவருடைய டென்யூர் நாட் ஃபிக்ஸ்ட், டேர்ம் நாட் ஃபிக்ஸ்ட். பிரதமருடைய பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. சரியா? ரைட், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், சம்பளம் எவ்வளவு, சேலரி, பிரைம் மினிஸ்டருடைய சேலரி எவ்வளவு, நம்ம பிரசிடென்ட்டுடைய சேலரி, வைஸ் பிரசிடென்ட்டுடைய சேலரி எல்லாம் பார்த்தோம். பிரைம் மினிஸ்டருடைய சேலரி என்ன அப்படின்னா, இட் இஸ் டெட்டர்மைன்டு பை பார்லிமெண்ட். பிரதமருடைய சம்பளத்தை முடிவு செய்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுது. பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுது. டைம் டு டைம் மாற்றிட்டே இருப்பாங்க. அரசு ஊழியருடைய சம்பளமும் காலத்துக்கு தகுந்தாற் போல் மாறிக்கொண்டே இருப்பது போல் பே கமிஷன் போட்டு மாற்றுற மாதிரி இங்கே பார்லிமெண்ட் மாற்றும். யாருடைய சம்பளத்தை? பிரதமர் உள்ளிட்ட எம்பிக்களுடைய சம்பளத்தை. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதமர் ஒரு எம்பிக்குள்ள சம்பளத்தை தான் பெறுகிறார். ஒரு எம்பிக்குள்ள சம்பளத்தை பெறுகிறார். எவ்வளவு எம்பிக்கள் வாங்குறாங்க? 3,30,000 வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். 3,30,000 rupees. 3 lakh இப்போ 3,30,000 வாங்குறாங்க. 3,30,000 வாங்குறாங்க எம்பி. அதுக்குள்ள சம்பளத்தை தான் இவரும் வாங்குறாரு, பிரதமரும் அதான் வாங்குறாரு. கெட் சேலரி ஆஃப் எம்பிஸ். லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அந்த சம்பளத்தை தான் பிரைம் மினிஸ்டரும் வாங்குறாரு. அப்புறம் என்ன சார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் தான். ஆனால் கூடுதலாக இவருக்கு என்று சில அலவன்சஸ் உண்டு. அடிஷனலி சம்ச்சுரி அலவன்ஸ்னு ஒரு அலவன்ஸ் வாங்குறாரு. ஃப்ரீ அகாமடேஷன், இலவச தங்குமிடம், டிராவலிங் அலவன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பெறுறாரு. யாரு? பிரதமர் பெறுகிறார். அப்போ பிரதமரை பொறுத்தவரை பாருங்க, இவர் அவருடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்வது யார் அப்படின்னு பார்க்கச்சுல, பிரதமருடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்வது பாராளுமன்றம். பார்லிமெண்ட் தான். சேலரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இஸ் டிட்டர்மைன்டு பை யாரால் முடிவு செய்யப்படுகிறது? பார்லிமெண்டால் முடிவு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு பிரதமருடைய சம்பளம் என்ன, பார்லிமெண்ட் எம்பிக்களுடைய சம்பளம் என்னவோ அதுதான் பிரதமருடைய சம்பளம். இப்போ 2021 எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3,30,000 வாங்குறாங்க. யாரு? பார்லிமெண்ட் எம்பிஸ் வந்து 3,30,000 வாங்குறாங்க. அதே தான் பிரதமரும் வாங்குறாரு. கூடுதலாக அவர் சில அலவன்சஸ் வாங்குறாரு. அது என்ன அலவன்ஸ்னா சம்ச்சுரி அலவன்ஸ். சம்ச்சுரி அலவன்ஸ். அடுத்ததா ஃப்ரீ அகாமடேஷன், இலவசமாக தங்கும் வசதி அவருக்கு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதமருடைய வீட்டை சொல்லுவாங்க லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக் கல்யாண் மார்க், கல்யாண் மார்க் அப்படின்ற இடத்துல பிரதமர் தங்குறார். பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லம், ஃப்ரீ அகாமடேஷன், லோக் கல்யாண் மார்க், அந்த இடத்துல தங்குறாரு. டெல்லியில் பங்களா லோக் கல்யாண் மார்க்கில் தங்குறாரு. டிராவலிங் அலவன்ஸ் எல்லாம் வெளிநாடுகள்லாம் போகிறாங்கன்னா அதற்கான அலவன்சஸ் உண்டு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இலவச மருத்துவ சிகிச்சை முதற்கொண்டு எல்லாமே இலவசமாக பிரதமருக்கு கிடைக்கிறது. சம்ச்சுரி அலவன்ஸ், தன்னை பார்க்க வருபவர்களுக்கு அவர் ஏதாவது செய்யணும். பிரதமரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை நிறைய பேர் பார்க்க வருவாங்க விருந்தாளிகள். அவர்களுக்கு டீ காஃபி முதற்கொண்டு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி அலவன்ஸ்னு உண்டு, சம்ச்சுரி அலவன்ஸ்னு உண்டு. 3,000 கொடுக்குறாங்க, 3,000 நினைக்கிறேன், 3,000 கொடுக்குறாங்க சம்ச்சுரி அலவன்ஸ். இப்போ இதெல்லாம் தான் பிரதமருடைய சேலரி. ஸோ சேலரி அப்படின்ற வைஸ் இது தான். சேலரி, பிரைம் மினிஸ்டருடைய சேலரி யாரால் டிட்டர்மைன் செய்யப்படுதுன்னா பார்லிமெண்டால் டிட்டர்மைன் செய்யப்படுது. அவர் யாருக்கான சம்பளத்தை பெறுகிறார்னா ஒரு எம்பிக்கான சம்பளத்தை பெறுகிறார். எம்பிக்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க 2021 பக்கத்தில் rupees 3,30,000, 3,30,000 வாங்குறாங்க. கூடுதலாக சில அலவன்சஸும் வாங்குறாரு. குறிப்பாக சம்ச்சுரி அலவன்ஸ் ஒரு 3,000 வாங்குறாரு. அப்புறம் ஃப்ரீ அகாமடேஷன், டெல்லியில் வீடு, பிரதமருக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வ இல்லம், லோக் கல்யாண் மார்க் அப்படின்ற ஒரு லோக் கல்யாண் மார்க் அப்படின்ற ஒரு பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தான் அவர் வசிக்கிறார். இப்போ இலவச தங்குமிடம், டிராவலிங் அலவன்ஸ், எங்கெல்லாம் வெளிநாடுகள் போகிறாங்களோ அதற்கான அலவன்சஸும் வாங்கிக்கலாம்.
அடுத்ததா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இலவச மருத்துவ சிகிச்சைகள் உள்ளிட்ட பலன்களை பிரதமர் பெறுறாங்க. மற்றபடி பிரசிடென்ட் அளவுக்கு சேலரிலாம் பிரதமருக்கு இல்லை. அவர் ஒரு எம்பிக்கான சேலரியை தான் பெறுறாரு. அலவன்சஸ் கூடுதலாக பெறுகிறார் அப்படின்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ இங்கே ஓத், டேர்ம் அண்ட் சேலரி அப்படின்னு பார்க்கறதுல ஓத் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆத் ஆஃப் பிஎம் ஆஃபீஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை யாரு? பிரசிடென்ட். இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று. அப்போ என்னெல்லாம் அவர் ஆத் அண்ட் அஃபர்மேஷனில் என்னெல்லாம் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரதமருடைய டென்யூர், டேர்ம் அப்படின்னு பார்க்கறதுல நாட் ஃபிக்ஸ்ட். ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். அவ்வளோதான். பிரசிடென்ட் மகிழ்ந்திருக்கும் வரை ஒரு பதவியில் இருப்பார். பிரசிடென்ட் எவ்வளோ காலம் மகிழ்ந்திருப்பார்? டில் ஹி என்ஜாய்ஸ் மெஜாரிட்டி இன் லோக்சபா. பிரதமர் எவ்வளோ காலம் லோக்சபாவில் மெஜாரிட்டி வச்சிருக்காரோ அவ்வளோ காலம் பிரசிடென்ட்டும் மகிழ்ந்திருப்பார். இஃப் ஹி லாசஸ் மெஜாரிட்டி இழக்கும் பட்சத்தில் பிரசிடென்ட் கேட்டுப்பார், ராஜினாமா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். ராஜினாமா பண்ணலையா டிஸ்மிஸ் கூட பண்ணிடுவார். அப்போ பிரதமருடைய பதவிக்காலம் நாட் ஃபிக்ஸ்ட். அடுத்ததா பிரதமருடைய சம்பளம் இட் இஸ் determined or decided by parliament from time to time மாறிக்கிட்டே இருக்கு. பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணுது. அப்போ பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா ஒரு எம்பிக்கான சம்பளத்தை தான் வாங்குறாரு. ஒரு எம்பிக்கான சம்பளம் இப்போ பார்த்தீங்கன்னா ₹3,30,000 அப்படின்ற வகையில் இருக்கு. சரியா? ஓகே. கூடுதலாக சில அலவன்சஸ் வாங்குறாரு. முக்கியமாக சம்ச்சுரி அலவன்ஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 3,000 வாங்குறாங்க. 2001 மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3,000 வாங்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அக்கமடேஷன், இலவச தங்குமிடம் அவருக்கு கிடைக்குது. அவர் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் லோக் கல்யாண் மார்க் அப்படின்ட்டு பேர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிராவலிங் அலவன்ஸ், எங்கெல்லாம் வெளிநாடுகள்லாம் போகிறாங்கன்னா அதுக்கான அலவன்சஸ் உண்டு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. இது பிரதமருக்கான கூடுதல் சில சலுகைகளை அவங்க பெறுறாங்க. சரியா? ஓகே. அடுத்ததாக பவர்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருடைய பவர்ஸ், அதிகாரங்கள் என்ன பார்ப்போமா? அடுத்ததாக பார்க்க வேண்டியது நம்ம பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற வகையில் நம்ம பிரைம் மினிஸ்டரை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை தொடர்பான அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஒன்று, பிரைம் மினிஸ்டருடைய இன் ரிலேஷன் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை தொடர்பான அவருடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன? அடுத்ததா இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட் தொடர்பான அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? அடுத்ததா இன் ரிலேஷன் டு பார்லிமெண்ட் தொடர்பான அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இதை தவிர அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவாக இப்படிலாம் பிரிக்கலாம் பிரைம் மினிஸ்டருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை. நம்ம பிரசிடென்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், ஜுடிஷியல் பவர்ஸ், பார்டனிங் பவர்ஸ், அதெல்லாம் பார்த்தோமா? அதுமாதிரி பிரைம் மினிஸ்டர் இந்த வியூவில் தான் நம்ம பார்க்கணும். இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட், இன் ரிலேஷன் டு பார்லிமெண்ட், அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இப்படின்னு பார்க்குறது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும். அப்போ பாருங்கள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தொடர்பான பிரைம் மினிஸ்டருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவைன்னு சொல்கிறோம். அமைச்சரவை தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் பிரைம் மினிஸ்டருடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன? பாருங்கள், லோக்சபாவில் மெஜாரிட்டி பெற்ற கட்சி தலைவர் தான் பிரைம் மினிஸ்டராக வர்றார். அவர் தான் லோக்சபாவில் என்ன பண்ணுறாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைக்கிறார். இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்பது என்னன்னா பிஎம் வித் மினிஸ்டர்ஸ் தான். பிரதமரும் அதர் மினிஸ்டர்ஸும் கொண்டது தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதில் பிரதமர் தான் முக்கிய நபர், மற்றவங்களாம் இருக்கிறாங்க. பிரைமஸ் இன்டர் பேரஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். முதன்மையானவர் யார் தான்? பிரதமர் தான். அப்போ நல்லா பாருங்க, he is the recommending authority. அவர் தான் என்ன சொல்றாரு? பிரசிடென்ட்டை சொல்றாரு. பிரசிடென்ட்டை சொல்லி இவங்களெல்லாம் நியமிங்க அப்படின்ட்டு சொல்றாரு. எல்லா அமைச்சர்களையும் நியமனம் செய்வது பிரசிடென்ட் தான். ஆனால் அதை நியமனம் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுறாரு? பிரசிடென்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இவர் பிரசிடென்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களெல்லாம் அமைச்சர்களாக நியமனம் பண்ணுங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணுறாரு. அப்போ பாருங்க, பிஎம் ரெக்கமெண்ட்ஸ் பர்சன்ஸ் ஆஸ் மினிஸ்டர்ஸ். ஆமாம், இவர் தான் எங்கள் அமைச்சர், இவங்களாம் எங்கள் அமைச்சர்கள், இவங்களாம் அமைச்சர்களாக நியமனம் பண்ணுங்க அப்படின்ட்டு யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு? பிரசிடென்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அடுத்தா பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் அலோகேட்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ் போர்ட்ஃபோலியோஸ். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன துறைகள், என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஆர் போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் தான். இவருக்கு டிஃபென்ஸ், இவருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த அம்மா ஃபினான்ஸ் மினிஸ்டர், இவர் பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவர் ஹோம் மினிஸ்டர், இவர் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், இவர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர்.
ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்ட்டு அலகேட் பண்ணுறது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். சரியா? ரைட். அடுத்து ரீஷஃபிளும் பண்ணுறாரு. டிஃபென்ஸை தூக்கி ஃபினான்ஸில் போடுறாரு, ஃபினான்ஸை தூக்கி ட்ரேட் அண்ட் காமர்ஸில் போடுறாரு, ட்ரேட் அண்ட் காமர்ஸை தூக்கி ஹோமில் போடலாம். என்னெல்லாம் பண்ணலாம். இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். ஓகேயா? இவர் தான் ரெக்கமெண்ட் என்ன, இவர் தான் ரீஷஃபிளே பண்ணுறாரு. மினிஸ்ட்ரிஸை ரீஷஃபிள் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? பிரைம் மினிஸ்டருக்கு இருக்குது. இவர் தான், இவங்க தான் மினிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணி மினிஸ்டராக பதவி ஏற்றுறாங்க. அவங்களுக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோ, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு அலகேட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் தான். அந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கி மாற்றுறதுக்கும் யாருக்கு பவர் இருக்குது? பிரைம் மினிஸ்டருக்கு பவர் இருக்குது. சரியா? இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அப்போ பாருங்க, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு? பிரசிடென்ட்டை சொல்லி இவங்கெல்லாம் மினிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அப்பாயின்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணுறாரு. அடுத்ததான் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன போர்ட்ஃபோலியோ, இவருக்கு டிஃபென்ஸ், இவருக்கு ஹோம் மினிஸ்ட்ரி, இவருக்கு ரயில்வே, இவருக்கு அக்ரிகல்ச்சர், இவருக்கு ஹெல்த் அப்படின்ட்டு அலகேட் பண்ணுறது யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி இவங்களுக்குள்ள மாற்றவும் செய்யலாம். இவருக்குள்ள ஃபினான்ஸை தூக்கி இவருக்கு கொடுத்துட்டு இவருக்குள்ள டிஃபென்ஸை தூக்கி இவருக்கு கொடுக்கலாம், ரீஷஃபிள் பண்ணலாம். இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, இன்கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இன்கேஸ் ஒருத்தர் இருக்கார், ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் வந்து எப்பவும் பிரதமரை எதிர்த்து பேசிட்டே இருக்காரு, கட்சிக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, கட்சிக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. பிரதமர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் ஏற்க மாட்டேங்கிறார். அப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணலாம்? he may ask him to resign. நீ என்னுடைய அமைச்சரவையில் இருக்க வேண்டாம், நீ ராஜினாமா பண்ணு அப்படின்ட்டு பிரதமர் அவருக்கு உத்தரவிடலாம். அவர் ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ பிரதமர் என்ன சொல்றாரு? பிரசிடென்ட்டை சொல்றாரு, request him to dismiss. அப்போ பிரசிடென்ட் என்ன பண்றாரு? அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. பண்ணலாம், பிரதமர் நினைத்தால் பண்ணலாம். சரியா? இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் எ மினிஸ்டர், பிரதமரோடு ஏதேனும் ஒரு அமைச்சருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவராகவே ராஜினாமா செஞ்சிருவார். he has to resign automatically. என்ன பண்ணி ஆகணும்? ரிசைன் பண்ணிடணும். அப்படி ரிசைன் பண்ண மாட்டேங்கார் அப்படின்னா பிரதமர் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. யார்கிட்ட சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவார்? பிரசிடென்ட்டை சொல்றாரு, ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் டு டிஸ்மிஸ் த மினிஸ்டர். அப்போ அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு பதில் இன்னொரு ஆளை சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக பாருங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டம் நடக்குது, அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அப்போ அதில் ப்ரிசீட் ஓவர் பண்ணுறது யாருன்னா இவர் தான். மற்றவங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. தலைமை யார்? பிரைம் மினிஸ்டர் தான் தலைமை. அமைச்சரவை கூட்டத்திற்கு ஹூ ப்ரிசீட்ஸ் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? பிரைம் மினிஸ்டர் தான். பிரதமர் தான் அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை வைக்கிறார். பிரைம் மினிஸ்டர் தான் அமைச்சரவையுடைய தலைவர் யார்? பிரதமர். பிரைம் மினிஸ்டர் தான் ப்ரிசீட்ஸ் ஓவர். சரியா? ப்ரிசீட்ஸ் ஓவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய மீட்டிங்க்கு தலைமை வகிக்கிறது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்ததா பாருங்க, ஹீ கைட்ஸ், எல்லா அமைச்சர்களுக்கும் கைட் பண்றது இவர் தான். ஹீ கண்ட்ரோல்ஸ், எல்லா அமைச்சர்களையும் கண்ட்ரோல் பண்றது இவர் தான். ஹீ டைரக்ட்ஸ், எல்லாருக்கும் வழிகாட்டுறாரு. ஹீ டைரக்ட்ஸ், அவர் சொன்னதை எல்லாரும் கேட்கணும், டைரக்ட் பண்றாரு. ஹீ கோஆர்டினேட்ஸ், எல்லாரும் வாங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துறது யாரு? அவர் தான். ஹீ கைட்ஸ், ஹீ கண்ட்ரோல்ஸ், ஹீ டைரக்ட்ஸ், ஹீ கோஆர்டினேட்ஸ் ஆல் த மினிஸ்டர்ஸ். யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ அமைச்சரவை தொடர்பாக, தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ரிலேட்டட் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், he enjoys so many powers. He enjoys enormous powers. அடுத்தா பாருங்க, in case PM resigns, council of minister collapse. அவ்வளோதான். பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிட்டாருன்னா ஒட்டு மொத்தமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி என்ன ஆகுது? கொலாப்ஸ் ஆயிரும். அமைச்சரவை கொலாப்ஸ் ஆயிரும், டிசால்வ் ஆயிரும். அவ்வளோதான் மீன். அப்போ அவருடைய பவர் என்னன்றதை பாருங்க. பிரைம் மினிஸ்டர் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் தான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொருத்தர் இவர் தான் எங்கள் மினிஸ்டர் அப்படின்ட்டு அவரெல்லாம் செலக்ட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள நியமிக்கிறதே யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான். ஹீ இஸ் த ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி ஹூ ஹேஸ் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதே யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்தது அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுறது யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான். அவங்களுக்குள்ள ஒரு போர்ட்ஃபோலியோ இன்னொரு போர்ட்ஃபோலியோ தூக்கி போட்டு அவங்கள மாற்றுறது யார்? பிரைம் மினிஸ்டர் தான். இன்கேஸ் அவங்களுக்குள்ள யாராவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதுன்னா, பிரதமரோடு அவங்களுக்கு யாருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, கருத்து மோதல்கள் வருது, அவர் ராஜினாமா பண்ண சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேட்கலாம், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போவார். இன்கேஸ் அவர் ராஜினாமா பண்ணலன்னா பிரசிடென்ட்டை சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குது? பிரைம் மினிஸ்டருக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு மீட்டிங் நடக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய மீட்டிங் நடக்குது. ஹூ ப்ரிசீட்ஸ் ஓவர், யார் தலைமை தாங்குவது? பிரதமர் தான் தலைமை தாங்குவார், மற்றவங்களாம் கீழே தான் இருப்பாங்க. பிரதமர் தான் மீட்டிங்க்கு தலைமை தாங்குவார். ஹீ ப்ரிசீட்ஸ் ஓவர் த மீட்டிங். சரியா? ரைட். இன்கேஸ் ஒட்டுமொத்தமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரை
மினிஸ்டர்களுக்கு கைட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் தான். எல்லாரும் அவங்க துறையை பற்றி டீட்டெயில் கொண்டாருன்னா பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரா கொண்டு போய் கொடுக்கணும். பிஎம்ஓ ஆஃபீஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அவர் தான் கைட் பண்ணுவார், இப்படி இப்படி நடங்க அப்படின்ட்டு கைட் பண்ணுறாரு. அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. யார் அவரை எதிர்த்து செயல்பட முடியாது. அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு, எல்லா மினிஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஹீ டிரெக்ட்ஸ், அவங்களுக்கு வழிகாட்டுறாரு, இப்படிலாம் செயல்படுங்கன்னு டைரக்ட் பண்ணுறாரு. ஹீ கோஆர்டினேட்ஸ், எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அதை கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி ரன் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். இன்கேஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசைன்ஸ், பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிட்டா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இட் ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ இந்த வகையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரை பவர்ஃபுல்லாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். இது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தொடர்பான அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தொடர்பாக அவருக்கு என்னென்ன அதிகாரங்களும் என்னென்ன பணிகளையும் அவர் மேற்கொள்கிறார். அதிகாரங்கள்னு சொல்ல முடியாது, என்னென்ன டியூட்டிஸ் அவர் பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is the channel of communication. யார்? PM is the channel of communication between council of ministers and president. அமைச்சரவை கூட்டத்திற்கும் பாருங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல யார் இருக்கா? பிஎம் இருக்காரு, எல்லா மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இங்க பிரசிடென்ட் இருக்காரு, சரியா? இங்க உள்ள தகவல்கள்லாம் இங்க கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா இவர் தான் போய் சேர்ப்பார். தட் இஸ் பிஎம் தான் கொண்டு போய் சேர்க்கிறார். பிஎம் தான் என்ன பண்றாரு? பிரசிடென்ட்டை போய் எல்லா தகவல்களும் மீட்டிங்ல என்னெல்லாம் பேசணும் அவர் தான் சொல்றாரு. சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட். இது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவை, அமைச்சரவைக்கும் பிரசிடென்ட்டுக்கும் நடுமே பாலமாக செயல்படுவது யார்? சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுவது யார்? பிரைம் மினிஸ்டர். பாருங்க, சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட். He communicates all the decisions related to administration and legislation. ஆமாம், நிர்வாகம் தொடர்பான என்னென்ன முடிவுகள் நாங்கள் மேற்கொண்டோம், நாட்டில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த முடிவுகள் மேற்கொண்டிருக்கோம், இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படிலாம் யார்கிட்ட போய் தகவல் சொல்கிறாங்க? பிரசிடென்ட்டை போய் தகவல் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். எதில் எடுக்கப்பட்ட முடிவுகள்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் எடுக்கப்பட்ட முடிவுகளை போய் அங்கே சொல்கிறார். இந்த சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம், நிர்வாகத்தில் என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்பப்போ போய் பிரைம் மினிஸ்டர் போய் பிரசிடென்ட்டை பார்க்குறாரா? பார்த்து என்ன சொல்லுவார்? இந்த விஷயங்களை தான் சொல்லுவார், அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அபவுட் லெஜிஸ்லேஷன். அடுத்ததா இப் பிரசிடென்ட் ரெக்வஸ்ட், பிரசிடென்ட் சில நேரங்களில் கேட்பாரு, அடுத்து என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர போறீங்க, நிர்வாகத்தில் என்னென்ன பண்ண போறீங்கன்னு அவரே கேட்டார். அதையும் போய் என்ன பண்ணுவார்? ப்ரொபோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் பற்றி யார் போய் சொல்லணும்? பிரதமர் போய் சொல்லணும். சில நேரம் பிரசிடென்ட்டே கேட்பார், இந்த விவகாரம் தொடர்பாக என்ன முடிவு மேற்கொள்ள போறீங்க? உடனே பிரைம் மினிஸ்டர் போய் சொல்லுவார், இது தொடர்பாக ஏதாவது சட்டங்கள் கொண்டு வர போறீங்களா? ஆமாம், சட்டங்கள் கொண்டு வர போகிறோம் போய் சொல்லுவார். இவரே போய் சொல்லிடுவார். இன்கேஸ் சில நேரங்களில் பிரசிடென்ட் கேட்டுக்கொண்டால் இவர் போய் சொல்லுவார். சரி, அப்படியும் பண்ணலாம். மூன்றாவது நிகழ்வு பாருங்க, சில நேரங்களில் பிரசிடென்ட் கேட்பாரு, ஒரு மினிஸ்ட்ரியில் ஏதாவது சர்ச்சை இருக்கும், திடீர்னு ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஒரு அமைச்சரவை ஹோம் மினிஸ்ட்ரியிலையோ அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலையோ ஏதோ இஷ்யூ இருக்குது. அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்போ அதை பற்றி இவர் கேட்கலாம், பிரசிடென்ட் கேட்கலாம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்கு அதை நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னா அதை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு அதை விசாரித்து சொல்லுவார். அப்போ he is a channel of communication between the council of ministers and president. பிரதமர் தான் அமைச்சரவைக்கும் பிரசிடென்ட்டுக்கும் பாலமாக செயல்படுகிறார். அப்போ இதெல்லாம் அவருடைய பிரசிடென்ட் தொடர்பான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே உள்ளது அங்கே கொண்டு போய் சொல்லணும், இவராக போய் சொல்லுவார், என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர போகிறோம், நிர்வாகத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் போய் சொல்லுவார். சில நேரங்களில் பிரசிடென்ட் கேட்பார், இந்த விஷயம் தொடர்பாக என்ன சட்டம் கொண்டு வர போகிறீங்க, இந்த விஷயம் தொடர்பாக என்ன முடிவு எடுக்க போகிறீங்க, கூப்பிட்டு அனுப்புனா பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து பேசிட்டு வருவார். அடுத்ததாக ஒரு மினிஸ்டர் முடிவு பண்ண விஷயங்களையும் கேட்கலாம் சில நேரங்களில். ஆனால் அது அமைச்சரவைக்கு, ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ மினிஸ்ட்ரி மட்டும் ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க, அது தொடர்பான தகவல்கள் கேட்டு அனுப்பலாம். அதை கன்சிடரேஷனுக்கு வச்சு நீங்களும் சொல்லுங்க அப்படிலாம் கேட்கலாம். பிரசிடென்ட் கேட்டால் அதையும் போய் சொல்றது. இதெல்லாம் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். ரெண்டாவது விஷயம் பாருங்க, பிஎம் அட்வைசஸ் பிரசிடென்ட். பிரதமர் தான் அட்வைஸ் பண்றாரு. என்ன பண்றாரு? நிறைய பதவிகளுடைய நியமனங்கள். அட்டார்னி ஜெனரல், நாட்டின் தலைமை வழக்கறிஞர், அவரை நியமனம் பண்ணணும். யாரை நியமிக்கலாம்? பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது யாரு? பிரைம் மினிஸ்டர். சிஏஜி, கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், நாட்டின் தலைமை கணக்கு தணிக்கையாளர், ஆடிட்டர், அவர் நியமனம்.
பிஎம் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவர் தான் நியமிக்கிறார். பிஎம் அட்வைஸ் பண்ணுறாரு, இவரை நியமிக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணால் ஓகே இவரை நியமிக்கிறேன், பிரசிடென்ட் நியமிச்சிருவார். அப்போ இவங்க யாரெல்லாம் பிஎம் வந்து அட்வைஸ் பண்ணி நியமிக்க சொல்கிறாரோ அவங்களையெல்லாம் பிரசிடென்ட் நியமிக்கிறார். ஆமாம், அவ்வளோதான். சரியா? ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் மெம்பர்ஸ் பிஎம் அட்வைஸ் பண்ணுறாரு, பிரசிடென்ட் நியமிக்கிறார். யூபிஎஸ்சி சேர்மன் மெம்பர்ஸ் பிஎம் அட்வைஸ் பண்ணுறாரு, பிரசிடென்ட் நியமிக்கிறார். சரியா? எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பிஎம் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, பிரசிடென்ட் நியமிக்கிறார். அவ்வளோதான். அப்போ நமக்கு தெரியுதா உண்மையான அதிகாரம் எங்கே இருக்கிறது? த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? பிரைம் மினிஸ்டர். டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தோம், யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். டிஜூர் எக்ஸிக்யூட்டிவ் யார் பார்த்தோம்? பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்பவர் யாரையெல்லாம் இவர்கள் நியமிக்கிறார்களோ அவர்களை இவர் நியமிக்கிறார். அவ்வளோதான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அட்வைஸுக்கு பிரசிடென்ட் கட்டுப்பட்டவர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர். அப்போ பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ்க்கு யார் கட்டுப்படுறா? பிரசிடென்ட் கட்டுப்படுறார். இதான் மீனிங். அப்போ பிஎம் அட்வைசஸ் பிரசிடென்ட் இன் தி அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் ஏஜி, தட் இஸ் அட்டார்னி ஜெனரல், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி, எலெக்ஷன் கமிஷனர்ஸ், யூபிஎஸ்சி சேர்மன் மெம்பர்ஸ், ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் மெம்பர்ஸ், எல்லாருடைய நியமனங்களிலும் பிரதமர் அட்வைஸ் செய்ய அதை ஏற்று அவர்களை நியமிப்பவர் யாரு? பிரசிடென்ட் நியமிக்கிறார். அவ்வளோதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். சரியா? அப்போ இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட் ஹி இஸ் ஆக்டிங் எஸ் எ சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். பிரதமர் ஒரு தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுகிறார். அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவையில் என்ன முடிவுகள் எடுக்கணும் போய் சொல்கிறோம். பிரசிடென்ட் சில விஷயங்களை கேட்குறாரு, அதையும் கேட்டு சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு மினிஸ்ட்ரி தொடர்பான சில விஷயங்களை கேட்குறாரு, அதையும் கேட்டு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் இதை போன்ற நியமனங்களில் இவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அதை பிரசிடென்ட் நியமனம் பண்ணுறாரு. இதெல்லாம் இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட். அடுத்த இன் ரிலேஷன் டு பார்லிமெண்ட், பாராளுமன்றம் தொடர்பாக பிரைம் மினிஸ்டருடைய பவர்ஸ் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்லிமெண்ட்ல 2 அவைகள் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. இதுல லோக்சபாவுடைய லீடர் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். லீடர் ஆஃப் லோக்சபா அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாருங்க, லீடர் ஆஃப் லோக்சபா யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். ஏன்னா லோக்சபாவில் அவருடைய கட்சிக்கு பெரும்பான்மை இருக்குது. he enjoys majority in லோக்சபா. he may be a member in ராஜ்யசபா. அவர் ராஜ்யசபாவில் மெம்பராகவும் இருக்கலாம், ஆனால் அவருடைய கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருக்கு? லோக்சபாவில். அப்போ அவர் தான் லீடர் ஆஃப் தி லோக்சபா. சரியா? லீடர் ஆஃப் தி லோக்சபா. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, he advised president in summoning or proroguing sessions of parliament. பாராளுமன்றத்துடைய கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கணும். 3 செஷன் இருக்கு, பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், மான்சூன் செஷன் அப்படின்ட்டு இருக்கு. இந்த செஷனுக்கு அடுத்த கூட்டத்தொடருக்கு எல்லாமே அழைப்பு விடுங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த கூட்டத்தொடர் இந்த தேதி தொடங்கலாம், எம்பிக்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாருக்கும் பிரசிடென்ட் பேரில் தான் சம்மனிங், அழைப்பு விடுப்பாங்க. எல்லாரும் வந்து சேருங்க, கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்குது, செஷன் தொடங்குது, பட்ஜெட் செஷன் தொடங்க போகுது. ஆல் எம்பிஸ் ஆர் அட்வைஸ்டு டு ப்ரெசன்ட் இன் டெல்லி பார்லிமெண்ட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் என்ன தேதியிலிருந்து வரணும் அப்படிலாம் ஆர்டர் யார்லேருந்து போகும்? சம்மனிங், அழைப்பானை யார் மூலமாக போகும்? பிரசிடென்ட்ல இருந்து தான் போகும். ஆனால் அப்படி அழைப்பு கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது யாரு? அட்வைஸ் பண்ணுறது யாரு? பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அட்வைஸ் பிரசிடென்ட் இன் சம்மனிங் ஆர் ப்ரொரோகிங் செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்ற கூட்டத்தொடரை அழைப்பு விடுக்கவோ அதை ஒத்தி வைத்து அல்லது காலவரையின்றி ஒத்தி வைத்தல், அதை தள்ளி வைக்கிறது, அல்லது கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரது, ப்ரோரோக். செஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டுலாம் எம்பிகளுக்கு கம்யூனிகேஷன் யார் மூலமாக போகும்? பிரசிடென்ட் மூலமாக தான் போகும், பிரசிடென்ட் பேரில் போகும். ஆனால் பிரசிடென்ட் பேரில் போகிறதுக்கு முன்னால் அதை அட்வைஸ் பண்ணுறது யார்? இந்த தேதியிலிருந்து கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, பிரசிடென்ட் அதன் பேரில் முடிவு எடுக்கிறார். சரியா? பிரதமருடைய ஆலோசனையின் பேரில் பிரசிடென்ட் அதை அழைப்பான விடுக்கிறார், அல்லது கூட்டத்தொடரை முடிவித்து அந்த அறிக்கையை விடுறார். சம்மனிங், ப்ரொரோகிங். அப்போ பிஎம் அட்வைசஸ் பிரசிடென்ட், பிஎம் அட்வைசஸ் பிரசிடென்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சம்மனிங் ஆர் ப்ரொரோகிங் செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்துடைய கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரும் ஆணையோ அல்லது எம்பிக்களை வர சொல்லி விடுக்கக்கூடிய ஆணைகள், சம்மனிங் எல்லாமே யாருடைய அட்வைஸின் பேரில் பிரசிடென்ட் பண்ணுறாரு? பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் பேரில் பண்ணுறாரு. அடுத்தது பாருங்க, ரெக்கமெண்ட் ஃபார் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் லோக்சபா. இன்கேஸ் லோக்சபாவை கலைப்பதற்கும் பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை, நான் இப்போ பிரதமராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு மெஜாரிட்டி இல்லை, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி லோக்சபாவில் இல்லை,
எனவே லோக்சபாவை கலைத்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷன் நடத்துங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. யார்? தற்போதைய பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் டு பண்ணலாம். சரியா? அப்போ பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டிங் ஃபார் தி டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழலில், ஆளுங்கட்சிக்கும் லோக்சபாவின் மெஜாரிட்டி இல்லாத சூழலில் என்ன பண்ணலாம்? லோக்சபாவை கலைப்பதற்கு டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபாவுக்கும் யார் ரெக்கமெண்ட் பண்ணலாம்? பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்தா பாருங்க, he announces government policies in parliament. பிரைம் மினிஸ்டருக்கு பவர் இருக்கு பாருங்க. he is a leader of Lok Sabha, but he can participate in activities of Rajya Sabha also. அவர் ராஜ்யசபாவுடைய நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்ளலாம். யாரு? பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கலாம். காரணம் அவர் அமைச்சர். அமைச்சர்கள் 2 அவைகளையும் கலந்துக்கலாம். உறுப்பினர் எங்க இருக்காங்களோ அங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும். ஆனா 2 அவைகளையும் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். சரியா? அப்போ அதே மாதிரி தான் பிஎம் அனௌன்சஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் இன் பார்லிமெண்ட், மேபி இன் லோக்சபா ராஜ்யசபா. லோக்சபாவிலோ ராஜ்யசபாவிலோ அரசின் திட்டங்களை பற்றி அறிவிக்கலாம். எந்த நேரம்னாலும் பிரைம் மினிஸ்டர் பேசலாங்க. பார்லிமெண்ட்ல லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ பேசலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் அவர் பிரதமர், அரசாங்கத்தின் தலைவர், அரசின் திட்டங்களை அறிவிக்கலாம். யாராலும் பேசச்சில் எந்திரிச்சு இவர் குறுக்கு நின்று பேசலாம். அமைச்சர்களை தடுத்து நிறுத்திட்டு இவரே கூட ரிப்ளை பண்ணலாம். ஸோ ஹி அனௌன்சஸ் ஆல் பாலிசிஸ் இன் பார்லிமெண்ட். இந்த அதிகாரங்கள் யாருக்கு இருக்கு? ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. அப்போ பிரைம் மினிஸ்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர் தான் எல்லாமே. ரிலேஷன் டு பிரசிடென்ட் இவர் தான், ஹீ இஸ் த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன். இவர் அட்வைஸ் பேரில் தான் எல்லா நியமனங்களும் பண்ணுறாங்க. அடுத்து இன் ரிலேஷன் டு பார்லிமெண்ட் ஹீ இஸ் த லீடர் ஆஃப் லோக்சபா. அவர் தான் மக்களவையின் தலைவர். அதன் அடிப்படையில் அவையை கூட்டவோ அல்லது கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரவோ யார் மூலமா இவர் அட்வைஸ் பண்ணி பண்றாரு? பிரசிடென்ட்டுக்கு இவர் அட்வைஸ் பண்றாரு. பிரசிடென்ட் அதன் மூலமாக சம்மனிங் பண்றாரு, அழைப்பு விடுகிறார், எல்லாரும் வாங்கன்ட்டு. ப்ரொரோக்கிங் பண்றாரு, கூட்டத்தொடர் முடிஞ்சிச்சு எல்லாரும் போங்க அப்படின்ட்டும் பிரசிடென்ட் அழைப்பானையோ முடிவு ஆணையோ வெளியிடுறாரு. அதற்கு அட்வைஸ் பண்றது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான் அட்வைஸ் பண்றாரு. இவர் அட்வைஸை கேட்டு தான் அவர் பண்றாரு. அடுத்ததா லோக்சபாவை கலைக்கலாம், டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் நினைச்சா பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இவருக்கு மெஜாரிட்டி இல்லை, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் டிசொல்யூஷன் கலைத்து விடுங்கள் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிரசிடென்ட் அதை ஏற்று லோக்சபா டிசொல்யூஷன் பண்ணிடுவார். அடுத்ததான் பார்லிமெண்ட்டுடைய ஃப்ளோரில் பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் இவருக்கு அதிகாரங்கள் இருக்கு. இது பிரைம் மினிஸ்டருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை தவிர சில அதர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? வேற என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கு பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கச்சுல, பொதுவாகவே பார்க்கச்சுல நம்ம முதல் 3 விஷயங்கள் பார்த்தோம். இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட், இன் ரிலேஷன் டு பார்லிமெண்ட்னு பார்த்தோம். இதை தவிரவும் சில பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கச்சுல, பொதுவாகவே ஹீ இஸ் அன் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். பதவி அடிப்படையில் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா பதவி அடிப்படையில் அவர் பிரதமராக இருக்கிறார் அப்படின்னா பதவி அடிப்படையில் அவர் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். யாரெல்லாம் பிரதமராக வர்றாங்களோ அவங்கெல்லாம் நிதி ஆயோக்குடைய சேர்மன். அதான் மீனிங் எக்ஸ் அஃபிஷியோ. எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்ட்டு மீன் பண்ணுவாங்க. எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா பதவி வழியில் பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் பதவி வழியில் நிதி ஆயோக்கும் சேர்மனாக இருப்பார்கள். அவ்வளோதான் மீனிங். இப்போ பொதுவாகவே பிரதமராக வரக்கூடியவங்க நிதி ஆயோக்குடைய சேர்மனாக இருக்கிறாங்க. அது மாதிரி பாருங்க, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தேசிய ஒருமைப்பாட்டு குழு அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய தலைவராகவும் இருப்பாங்க. அடுத்ததா பாருங்க, இன்டர் ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையிலான குழு. மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் பொருட்டு ஒரு குழு இருக்கு, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்ட்டு. அதற்கும் தலைவர் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்து நேஷனல் வாட்டர் ரிசோர்சஸ் கவுன்சில், தேசிய நதி வள ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம், நதிநீர் வள ஆணையம். அதனுடைய தலைவரும் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ பாருங்க, இதே போன்று இன்னும் சில குழுக்களுக்கும் அவர் தலைவராக இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் முக்கியமான குழுக்கள், நேஷனல் அந்த தேசிய அளவிலான முக்கியமான குழுக்களான நிதி ஆயோக்கு பிரதமர் தான் சேர்மன், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் பிரதமர் சேர்மன், இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அதற்கும் பிரதமர் தான் சேர்மன், நேஷனல் வாட்டர் ரிசோர்சஸ் கவுன்சில். இந்த 4ற்குமே எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக யார் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் இருக்கார். அது அவருடைய டியூட்டி. நிதி ஆயோக் கூட அவர் தான் சேர்மனாக இருக்கார். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், நேஷனல் வாட்டர் ரிசோர்சஸ் கவுன்சில், இன்டர் ஸ்டேட் கவுன்சில், 4ற்குமே அவர் தான் தலைவர். அடுத்தா பாருங்க, he is the main authority in shaping foreign policy. அதுக்கு தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்னு இருக்கிறாங்களே சார். இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான சில மினிஸ்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ், ஹோம், உள்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம், ஃபாரின் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம், ஃபினான்ஸ்,
இந்த 4மே பார்த்தீங்கன்னா 4க்கும் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இதில் யாருடைய டிசிஷன்ஸ் வந்து ஃபைனல்? பிரைம் மினிஸ்டருடைய டிசிஷன்ஸ் தான் ஃபைனல். நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறத அவங்க கேட்டு தான் நடப்பாங்க. முக்கியமாக ஃபாரின் பாலிசி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தாலுமே அதில் பிஎம் தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. பிஎம் தான் என்ன பண்ணுறாரு? ஷேப்பிங் பாலிசிஸ். நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு யாருடையது? பிரைம் மினிஸ்டருடையது. அப்போ ஹீ இஸ் த மெயின் அத்தாரிட்டி இன் ஷேப்பிங் ஃபாரின் பாலிசிஸ் ஆஃப் அவர் கவர்மெண்ட். அடுத்தா பாருங்க, சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசாங்கத்திற்கென்று நிறைய அமைச்சர்கள் வந்து பேசுவாங்க. நாங்கள் எங்கள் அரசாங்கம் வந்து திட்டங்களை கொண்டு வர்றோம், அந்த திட்டங்களை கொண்டு வர்றோம், இந்த மாதிரி நல்லது பண்ணியிருக்கோம், அடுத்து இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறோம், இந்த நல்லதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் யாருடைய பேச்சு ஃபைனல்? யாருடைய பேச்சு முக்கியமானது? அரசாங்கத்தின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வது சீஃப் ஸ்போக்ஸ்மேன், தலைமை பேச்சாளர். ஒரு அரசாங்கத்தின் தலைமை பேச்சாளர் யார்? பிரதமர் தான். ஹி இஸ் த சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசாங்கத்தின் தலைமை அந்த கருத்து தொடர்பாளர் அப்படின்னு சொல்லலாம், தலைமை பேச்சாளர் அப்படின்ட்டு சொல்லலாம். யாரு அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். ஹி இஸ் த சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசின், அதாவது ஒன்றிய அரசின் தலைமை அந்த சீஃப் ஸ்போக்ஸ்மேன் என்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்ததான் கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃப் அட் பொலிட்டிக்கல் லெவல் டியூரிங் எமர்ஜென்சிஸ். எமர்ஜென்சினா கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி வேண்டாம், பொதுவாகவே நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு டிசாஸ்டர், ஒரு வெளிநாட்டு போர் நடக்குது, இதை போன்ற ஒரு பெரிய பிரச்சனையான காலகட்டங்களில் கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃப், நெருக்கடி நிலை மேலாளர் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெருக்கடி நிலை தலைமை மேலாளர் யாரு? நெருக்கடி நிலையில் தலைமை, அது யார் முடிவுகள் மேற்கொள்றது? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு. யார் தலைவர்? பிரைம் மினிஸ்டர் தான் தலைவர். அப்போ இதை போன்ற நெருக்கடி காலகட்டங்களில் கிரைசிஸ் மேனேஜர், நெருக்கடி நிலை மேலாளர், தலைமை நெருக்கடி நிலை மேலாளர்னு சொல்லுவோம். கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃப் டியூரிங் எமர்ஜென்சிஸ். பொலிட்டிக்கல் ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். அடுத்தது பாருங்க, ஹி இஸ் த லீடர் ஆஃப் பார்ட்டி இன் பவர். ஆளுங்கட்சியின் தலைவர் அவர் தான். ஆளுங்கட்சிக்கு பேரளவுக்கு தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் ஆளுங்கட்சியின் ரூலிங் பார்ட்டியுடைய லீடர் அப்படின்னா அது பிரதமரை தான் டினோட் பண்ணுது. பிரதமர் தான் தலைவர். அடுத்ததா பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் சர்வீசஸ். சர்வீசஸ் என்னது? ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்லாம் இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற சர்வீசஸ்லாம் இருக்கு. ஆல் இண்டியா சர்வீசஸ் இருக்கு. அவங்களாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். ஆனால் பொலிட்டிக்கல் ஹெட் யாரு? ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்திற்கு தலைவர் யார்? அரசியல் தலைமை யார் அப்படின்னா அது பிரதமரைத்தான் குறிக்கும். நிர்வாகத்திற்கு ஒட்டுமொத்த அரசியல் தலைமை யார்? பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் சர்வீசஸ் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் நினைச்சா நாடு முழுக்க போகலாம், மக்களை சந்திக்கலாம், மக்களிடமிருந்து குறை காணும் மனுக்களை பெறலாம். அந்த அதிகாரங்கள் அவருக்கு இருக்கிறது, பிரதமருக்கு இருக்கிறது. அதற்கு தீர்வுகள் சொல்லலாம், அதற்கு சொல்யூஷன்ஸ் மேற்கொண்டு கொடுக்கலாம், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம், சட்டங்களை ஏற்றுவதற்கு ரெக்கமெண்ட். ஆக அனைத்து வகையிலும் பிற அதிகாரங்களையும் கொண்டவராக பிரதமர் இருக்கிறார். பாருங்க, he is the ex officio chairman of நிதி ஆயோக், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், நேஷனல் வாட்டர் ரிசோர்சஸ் கவுன்சில். பதவி அடிப்படையில் யார் பிரதமராக வருகிறார்களோ அவர்கள்தான் இந்த குழுக்கள் அனைத்திற்கும் தலைவராக இருப்பார்கள். அடுத்ததான் நாட்டின் வெளியுறவு கொள்கை, ஷேப்பிங் ஃபாரின் பாலிசி. அது வந்து இவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. பிரைம் மினிஸ்டருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்த சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசுடைய திட்டங்களை வெளியிடக்கூடிய தலைமை செய்தி தொடர்பாளர், தலைமை பேச்சாளர் யாருன்னா அது பிரதமர் தான். ஹி இஸ் த மேனேஜர், தட் இஸ் கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃப். கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃப், நெருக்கடி நிலை மேலாளர். ஒரு பொலிட்டிக்கல் ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, அப்போ நாட்டுக்கு ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது, ஒரு டிசாஸ்டர் எதிர்கொள்கிறதுன்னா அந்த பீரியட்ல கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃப் யாருன்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். லீடர் ஆஃப் தி பார்ட்டி இன் பவர், ஆளுங்கட்சியினுடைய தலைவராக அவர் தான் அறியப்படுகிறார். அடுத்ததாக பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் சர்வீசஸ். ஸோ அரசியல் தலைமை, சேவை பணிகள், அகில இந்திய பணிகளுடைய அரசியல் தலைமையாக. பொதுவாக அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில், யூனியன் லெவலில் யார்கிட்ட இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது அவர் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அதனுடைய அரசியல் தலைமை சர்வீசஸ். சர்வீசஸ் என்னது? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்கா? இதனுடைய சர்வீசஸுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ஹெட் யாரு அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ இது எல்லாமே பிரதமருடைய அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை சொல்லுது. இதை தவிர நாடு முழுக்க சென்று மக்களை சந்திக்கவும், மக்கள்கிட்ட இருந்து அந்த
மனுக்களை பெற்று அவருடைய குறைகளுக்கு தீர்வு காணவும் அதிகாரம் படைத்தவராக பிரதமர் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அரசியல் தலைமை அப்படின்றது இஸ் த டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ட்டு யாரைத்தான் சொல்கிறோம்? நம்ம பிரதமரை தான் சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், அமெரிக்க பிரசிடென்ட்டோடு இந்தியாவில் உள்ள ஒரு பதவியை ஒப்பிட வேண்டுமானால் அது நிச்சயமாக பிரதமர் தானே தவிர பிரசிடென்ட் அல்ல. சொன்னது யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் சொல்லப்பட்டது தான் அது. சரியா? ஓகே. இப்போ இது அதாவது அவருடைய அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை தாண்டி பாருங்க, நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டட் டு பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தொடர்பான ஆர்டிகிள்ஸ் என்ன? பிரசிடென்ட்டுக்கு நிறைய ஆர்டிகிள்ஸ் நம்ம பார்க்குறோம். 52லேருந்து ஆரம்பித்து பார்க்குறோம். ஃப்ரம் ஆர்டிகிள் 52லேருந்து பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டருக்கு. சரியா? ஆனால் பிரசிடென்ட்டுக்கு லிமிட்டடான ஆர்டிகிள்ஸ் தான். நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி சொல்லுது. ஆனால் பிரசிடென்ட்டை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள்ஸ் 3 தான். அது என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஆர்டிகிள் 74 என்ன சொல்லுது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் டு அட்வைஸ் பிரசிடென்ட். அப்போ இதை பற்றி சொல்லுது. பிரசிடென்ட் இருக்காரு, பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடியது என்னது? ஆர்டிகிள் 74. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுலேயே யாரு? அண்ட் பிரைம் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் பிரைம் மினிஸ்டர் ஒரு அங்கம், பிரைமஸ் இன்டர் பெரஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்கு, பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் வேணும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னது? ஆர்டிகிள் 74. சரியா? ஆர்டிகிள் 74. பிரசிடென்ட் மே ரெக்வயர் டு ரீகன்சிடர் த அட்வைஸ். சப்போஸ் இவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும், ஆர்டிகிள் 74. சரி, இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. இது பிரசிடென்ட், இது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அப்போ மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க. இவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க? பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சாரி, பிரைம் மினிஸ்டர் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க? பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணுறதுக்காக, பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் என்னது? ஆர்டிகிள் 74. சரியா? அதே ஆர்டிகிள் 74 இன்னொன்னையும் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட் மே ரெக்வயர் டு ரீகன்சிடர் த அட்வைஸ். சில நேரங்களில் அந்த அட்வைஸில் பிரசிடென்ட்டுக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். இவங்க பண்ண அட்வைஸில் பிரசிடென்ட்டுக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம். அப்போ அவர் என்ன சொன்னார்? உங்களுடைய அட்வைஸை ரீகன்சிடர் செய்யுங்கள், மறுபரிசீலனை செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒரு முறை அவங்களுடைய அட்வைஸை திரும்ப அனுப்பலாம். ஏற்காமல் அதை மறுபரிசீலனை செய்ய சொல்லி கேட்கறதுக்கும் யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? பிரசிடென்ட்டுக்கும் ரைட்ஸ் இருக்கு. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் என்னது? ஆர்டிகிள் 74. அப்போ ஆர்டிகிள் 74 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னது? 74. அதே சமயம் பிரசிடென்ட் மே ரெக்வெஸ்ட் டு ரீகன்சிடர் த அட்வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? 74 சொல்லுது. சரியா? ஆர்டிகிள் 74 சொல்லுது. அடுத்து பாருங்க, ஆர்டிகிள் 75 பிஎம் ஷால் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்லுது. 75 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் இருக்காரு, பிஎம்முக்கு என்ன பண்றாரு? மணிமகுடம் சூட்டுறாரு. ஷால் பி அப்பாயிண்டட் அஸ் பிரசிடென்ட். பிஎம் நியமிக்கிறது யாரு? பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னது? இருக்கலாம், அட்வைஸ் பண்றதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிஎம் இருக்கலாம்னு சொன்னது 74. பிஎம் நியமிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னது? 75. பிஎம் ஷால் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். பிஎம் அப்பாயின்ட் பண்றாரு. பிஎம் ஆக அப்பாயின்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாரு. ஒன்னு. அதர் மினிஸ்டர்ஸ் ஷால் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிஎம் அட்வைஸ் பண்ணி நியமிச்சாச்சு. அதர் மினிஸ்டர்ஸையும் யார் நியமிக்கிறா? இவர் தான் நியமிக்கிறார், பிரசிடென்ட் தான் நியமிக்கிறார். ஆனா இதுல யார் அட்வைஸ் பண்றா? அட்வைஸ்டு பை பிரைம் மினிஸ்டர். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அப்பாயின்மெண்ட்னாலே 75 தான், ஆர்டிகிள் 75 தான். அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பை பிரசிடென்ட் அப்படின்றது என்னது? 75 தான். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பை பிரசிடென்ட் என்னது? அதுவும் ஆர்டிகிள் 75 தான். ஆனா பிற மினிஸ்டர்ஸை பிரசிடென்ட் நியமிக்கிறது யாருடைய அட்வைஸ் பேர்ல? பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் பேர்ல. சரியா? பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் பேர்ல. அப்போ அதர் மினிஸ்டர்ஸ் ஷால் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். சரியா? பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணி மற்றவங்களை நியமிக்கிறார். இவர் ஹோல்ஸ் மெஜாரிட்டி இன் லோக்சபா. பிரைம் மினிஸ்டர் லோக்சபால மெஜாரிட்டி வச்சிருக்காரு, உடனே நியமிச்சிடுறாரு, நீங்க தான் பிரதமர் அப்படின்ட்டு நியமிச்சிடுறாரு. ஆனா இவங்களை யார் பேச்சை கேட்டு நியமிக்கிறாரு அப்படின்னா, பிஎம் உடைய அட்வைஸின் பேரில் பிரசிடென்ட் அதர் மினிஸ்டர்ஸை நியமிக்கிறார். ரைட். இவங்க ஒட்டுமொத்தமா, தட் இஸ் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், ஹோல்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட்.
பிரசிடென்ட் ப்ளஷராக இருக்கிற வரைக்கும் இவங்க மினிஸ்டர்ஸாக இருக்கலாம். இவங்களானா இன்க்ளூடிங் பிஎம் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ். அப்போ பிரசிடென்ட் எவ்வளவு காலம் ப்ளஷராக இருப்பார்? இவங்க லோக்சபாவில் ஹோல்ஸ் மெஜாரிட்டி வரைக்கும் அவர் ஹாப்பியாக இருப்பார். ஹி என்ஜாய்ஸ், ஹி ஹோல்ஸ் ப்ளஷர். அப்போ பாருங்க, மினிஸ்டர்ஸ் ஹோல்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். ஒட்டுமொத்தமாக பிஎம்மும் மினிஸ்டர்ஸும் எவ்வளோ காலம் பதவியில் இருப்பாங்க? பிரசிடென்ட் ப்ளஷராக இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. பிரசிடென்ட் எவ்வளோ காலம் ப்ளஷராக இருப்பார்? லோக்சபாவில் இவங்க மெஜாரிட்டி வச்சிருக்காங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு பின்னால் லோக்சபா இருக்கு, லோக்சபாவில் இவங்க மெஜாரிட்டி வச்சிருக்காங்க, வச்சிருக்கிற வரைக்கும் பிரசிடென்ட் வந்து ப்ளஷராக இருப்பார். அது வரைக்கும் அவங்க இருக்கலாம், ஆஃபீஸை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் ஆஃபீஸ் யார்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 75. சரியா? அடுத்ததா, இந்த ஒட்டுமொத்தமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு ஹவுஸ் ஆஃப் பீப்புள் நம்ம பார்த்துட்டோம். என்னது? லோக்சபா. இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக யாருக்கு கூட்டாக பொறுப்பாவார்கள்? கூட்டு பொறுப்பு யாருக்கு பொறுப்பாவாங்க? யாருக்கு? லோக்சபாவிற்கு. ஏன்னா லோக்சபாவில் அவங்க மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. லோக்சபாவில் மெஜாரிட்டி இழந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அவர்கள் கூட்டாக யாருக்கு பொறுப்பாவார்கள்? லோக்சபாவிற்கு பொறுப்பாவார்கள். பின்னால் யார் இருக்கா? அவங்களுக்கு லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்கு. ஸோ தே ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. லோக்சபாவிற்கு பொறுப்பாவார்கள். அப்போ இண்டிவிஜுவலாக யாருக்கு பொறுப்பாவாங்க? இண்டிவிஜுவலாக பிரசிடென்ட்டுக்கு பொறுப்பாவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. பிரைம் மினிஸ்டரும் இண்டிவிஜுவலாக பிரசிடென்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். ஒவ்வொரு அமைச்சர்களும் பிரசிடென்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனால் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே? ஒட்டுமொத்தமாக யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிள். இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 75, தட் இஸ் 75. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகிள் 74 என்ன சொல்லுது? பிஎம் ஷால் பி, என்ன சொல்லுது? பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. யாருக்கு? அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு. யாருக்கு? பிரசிடென்ட் இருக்கார். பிரசிடென்ட்டை பற்றி முதல்ல பார்த்துட்டோம், ஆர்டிகிள் 52 பார்த்துருக்கோம். பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பிஎம்மும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? ஆர்டிகிள் 74. அதே சமயம் அவங்களுடைய அட்வைஸை ரீகன்சிடரேஷன் பண்ண சொல்லி திரும்ப அனுப்பலாம். யார்? பிரசிடென்ட். அதை பற்றியும் சொல்லக்கூடியது என்னது? ஆர்டிகிள் 74. அப்போ 75 என்ன சொல்லுது? பிஎம் அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட், 75 சொல்லுது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட், 75 சொல்லுது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறப்போ யாருடைய அட்வைஸின் பேரில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க? பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸின் பேரில் நியமிக்கிறாங்க. சரியா? ஓகே. அடுத்ததா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு காலம் ஆஃபீஸை ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ப்ளஷராக இருக்கிற வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாங்க, இருக்கிறது ஒன்று, பதவி வகிக்கலாம். பிரசிடென்ட் எவ்வளோ காலம் ப்ளஷராக இருப்பார்? இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு காலம் லோக்சபாவில் மெஜாரிட்டி வச்சுருக்காங்களோ அவ்வளவு காலம் பிரசிடென்ட் ப்ளஷராக இருப்பார், அவ்வளவு காலம் இவங்க பதவி வகிக்கலாம். சரியா? ரைட், ஓகே. அடுத்ததா, இவங்க கலெக்டிவ்லி யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிள். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னது? 75. சரியா? ஓகே, முடிஞ்சது. அடுத்த ஆர்டிகிள் 78 டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்லுது. பர்டிகுலராக இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட்டை பற்றி சொல்லுது. நம்ம ரிலேஷன் டு பிரசிடென்ட்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 78. இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட்டை பற்றி சொல்லக்கூடியது என்னது? ஆர்டிகிள் 78. குறிப்பாக ரிலேஷன் டு பிரசிடென்ட்ல டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. கம்யூனிகேட் டிசிஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவையில் நம்ம ஏற்கனவே இதை பார்த்தது தான். அமைச்சரவையில் என்னென்ன முடிவுகள் மேற்கொள்கிறாங்களோ, குறிப்பாக லெஜிஸ்லேட்டிவ் சார்ந்தது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்தது, என்னென்ன முடிவுகளை மேற்கொண்டாங்களோ அதை கொண்டு போய் யார்கிட்ட சொல்லணும்? பிரசிடென்ட்டை சொல்லணும். அது டியூட்டி ஆஃப் பிரதமர். 1. 2. ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் கால்டு ஃபார் பை தி பிரசிடென்ட். பிரசிடென்ட்டே சில நேரங்களில் சொல்லுவார், என்னென்ன சில விஷயங்களை கேட்டு அனுப்புவார். இது தொடர்பாக என்ன முடிவு எடுக்க போறீங்க, இது தொடர்பாக என்ன சட்டம் கொண்டு வர போறீங்கன்னு கேட்பார். அது தொடர்பாக போய் பேசுறது. ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன்ஸ். பிரசிடென்ட் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லக்கூடியதும் பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டி. இவராகவே போய் கம்யூனிகேட் பண்ணுவார். அமைச்சரவையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் என்னெல்லாம் முடிவு எடுத்துருக்கோன்னு போய் இவராகவே போய் சொல்லுவார். சில நேரங்களில் பிரசிடென்ட் ரெக்வஸ்ட் டு ஃபர்னிஷ் த இன்ஃபர்மேஷன், இது தொடர்பாக தகவல் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்பார். அப்பவும் இவர் போய் சொல்லுவார். சரியா? 3வது விஷயம், சார் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் முடிவு எடுத்து வச்சிருப்பாரு. சப்போஸ் ஒரு அமைச்சக முடிவு, ட்ரேட் அண்ட் காமர்ஸில் ஒரு முடிவை மினிஸ்டர் எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அது வந்து ஒட்டுமொத்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதை முடிவு பண்ணலை. அப்போ பிரசிடென்ட் கேட்குறாரு, மினிஸ்டர் முடிவு பண்ணிட்டாரு, நீங்களும் அந்த கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கங்க, சீக்கிரம் முடிவு பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தையும் என்ன பண்ணுவார்? முடிவு பண்ணி கொடுப்பாங்க. ஆக 3 விஷயங்களில் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்.
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்னென்ன முடிவுகள் வச்சுருக்காங்களோ அதை பிரசிடெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது பிரசிடெண்ட்டு கேட்கக்கூடிய சில தகவல்களை சொல்லணும் 2. மூன்றாவது ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒட்டுமொத்த அமைச்சரவே இந்த முடிவுகளை மேற்கொள்ளலை, அப்போ நீங்களும் அதை கன்சிடர் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு பிரசிடெண்ட் கேட்குறாரு, அதையும் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். அப்போ டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் இன் ரெஸ்பெக்ட் டு பிரசிடெண்ட் இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் 78. இப்போ 3 ஆர்டிகிள் தான் பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசுது. ஆர்டிகிள் 74, ஆர்டிகிள் 75, ஆர்டிகிள் 78. 74 என்ன பேசுது? பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பிஎம்மும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய அட்வைஸை ரீகன்சிடர் பண்ண சொல்லி பிரசிடெண்ட் கேட்கலான்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 74. ஆர்டிகிள் 75 என்ன சொல்லுது? பிஎம் ஷால் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 75. சரியா? ரைட்டு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் ஆர்டிகிள் 75 சொல்லுது. ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாருடைய அட்வைஸின் பேரில் அப்பாயின்ட் பண்ணுறாரு? பிரைம் மினிஸ்டருடைய பேரில், அந்த அட்வைஸ் பேரில் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக பிஎம் உள்ளிட்ட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ காலம் ஆஃபீஸில் இருப்பாங்க? டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் மகிழ்ந்திருக்கும் வரை ஆஃபீஸில் இருப்பாங்க. பிரசிடென்ட் எவ்வளோ காலம் ப்ளஷராக இருப்பார்? அவங்க லோக்சபாவில் மெஜாரிட்டி வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு ப்ளஷராக இருப்பார். சரியா? அப்போ ஒட்டுமொத்தமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்னா லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிள். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக ஆர்டிகிள் 78 டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசுது. பிரைம் மினிஸ்டர் ஆக்டிங் ஆஸ் ஏ சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் யாருக்கும் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்காரு? பிட்வீன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கார். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் என்னெல்லாம் முடிவு எடுத்தாங்களோ, அமைச்சரவை மந்திரி சபை என்ன முடிவு எடுத்ததோ அதை கொண்டு போய் சொல்லணும். அடுத்ததாக பிரசிடென்ட்டே சில விஷயங்களை கேட்பார், அதை பற்றி சொல்லணும். இதெல்லாம் எது தொடர்பான விஷயங்கள்? பார்லிமெண்ட்டில் என்ன சட்டம் போட போகிறோன்ற பற்றிய விஷயமா இருக்கலாம், நாட்டு நிர்வாகம் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம், தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவ் மேட்டர்ஸாக இருக்கலாம், அடுத்ததாக லெஜிஸ்லேட்டிவ் ரிலேட்டட் மேட்டர்ஸாக இருக்கலாம். சரியா? அதே போன்று இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சின்னு பிரசிடென்ட் நினைக்கலாம், அது வந்து மினிஸ்டருடைய கன்சிடரேஷனில் இருக்குது, ஆனால் இன்னும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய கன்சிடரேஷனுக்கு வரலை. அப்போ இதை குயிக்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவையுடைய கன்சிடரேஷனில் வச்சு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அதையும் இவங்க பண்ணி தருவாங்க. இது டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். சரியா? இதுதான் அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ். ரைட், ஓகே. இதை தவிர நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரதமர் பதவி தொடர்பான சில கூற்றுகளை நம்ம பார்க்கணும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரைமஸ் இன்டர் பாரஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். இதை பற்றி யார் சொன்னால்? லார்ட் மார்லி சொல்லியிருக்காரு. அதே போன்று பிரதமரை பதவியை பற்றி நிறைய கருத்துக்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டு இதுக்கு ஈடாக இருக்குது, இந்த போஸ்ட்டு இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ யார் யார் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் அபவுட் த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் இன் அவர் கான்ஸ்டியூஷனை பற்றி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஓகேயா? அப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷனில் உள்ள பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை பற்றி கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸு சொல்லலாம், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், அரசியலமைப்பு மேதைகள் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், லார்ட் மார்லி பிரபு, மிண்டோ மார்லி இருக்காங்க இல்லையா, மார்லி, லார்ட் மார்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், பிரைமஸ் இன்டர் பாரஸ் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ட் மார்லி தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இட் மீன்ஸ் என்ன மீன் பண்ணுது? ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், எல்லாரும் ஈக்குவல் தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரியில் எல்லாருமே ஈக்குவல் தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்குன்னா பிஎம் இருக்காரு, எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனால் அதில் முதன்மையானவர் பிரைம் மினிஸ்டர். சரியா? முதல்ல இருக்கிறது பிரைம் மினிஸ்டர். அப்படித்தான் தொடக்கத்தில் இருந்துச்சு. முதன்மையானவர் பிரைம் மினிஸ்டர். பிரைமஸ் இன்டர் பாரஸ் என்ன மொழி வார்த்தை இது? ஒன்று வாசகம், லத்தீன் மொழி. இப்போ பிரைமஸ் இன்டர் பாரஸ், தட் இஸ் பிரைம் மினிஸ்டர் இஸ் அ ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். மற்ற அமைச்சர்களில் முதன்மையானவர் பிரதமர். அவ்வளோதான். எல்லாமே சமம் தான், அனைத்து அமைச்சர்களும் சமம், அதில் முதன்மையானவர் பிரதமர் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா லார்ட் மார்லி. பிரைமஸ் இன்டர் பாரஸ் அப்படின்றது தான் அதனுடைய வாசம். லார்ட் மார்லி இன்னொன்னு சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் இஸ் த கீ ஸ்டோன் ஆஃப் கேபினட் ஆர்ச். கேபினட் என்று ஒரு ஆர்ச் இருக்கு, அந்த ஆர்ச் இருக்கு அப்படின்னா அதன் மணி மகுடம் யார்? அதுல கீ ஸ்டோன், முக்கியமான கீ ஸ்டோன், அதோடைய அடித்தளக்கல் கீ ஸ்டோன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீ ஸ்டோன் யாரை எடுக்கலாம்? அது பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு சொல்றாரு. கீ ஸ்டோன் ஆஃப் தி கேபினட் ஆர்ச், அடிக்கல் அப்படின்னு சொல்லலாம். கீ ஸ்டோன்னா ஆமாம், அதில் அடித்தளக்கல் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு கேபினட் என்று சொல்லக்கூடிய ஆர்ச்சில், கேபினட் ஆர்ச்சில்
பிரைம் மினிஸ்டர் தான் அடித்தளக்கல். பிரதமர் சரிஞ்சார்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் சரிஞ்சிரும். சரியா? பிஎம் இஸ் த கீஸ்டோன் ஆஃப் கேபினட் ஆர்ச். கேபினட் என்று சொல்லக்கூடிய அலங்கார வளைவில் பிரதமர் தான் அடித்தளக்கல். ஹி இஸ் த கீஸ்டோன் ஆஃப் தி ஆர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு? லார்ட் மார்லி சொல்றாரு. சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ்னு யார் தான் சொல்லியிருக்கா? இவர் தான் சொல்லியிருக்காரு. லார்ட் மார்லி சொன்னதை மாரிசன் அப்படின்ற ஒருத்தர், மாரிசன், ஹெர்பர்ட் மாரிசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்றாரு, பிரைமஸ் அமாங் பிரைமஸ் இன்டர் பெரஸ், ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல் அப்படின்றதெல்லாம் வந்து பழைய கதை. இப்போ உள்ள காலத்துக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். உண்மையில இப்போ சொல்ல போனால் அவர் ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. உண்மையிலேயே பிஎம் தான் பவர்ஃபுல் அப்படின்ட்டு யார் சொல்றா? இன்னொருத்தர் சொல்றார், மாரிசன் அப்படின்ற ஒருத்தர், ஹெர்பர்ட் மாரிசன் அப்படின்ற ஒருத்தரை வந்து அதை இட் இஸ் டூ மாடஸ்ட் இன் அவர் டேஸ். ஸோ மென்ஷனிங் பிரைம் மினிஸ்டர் ஆஸ் பிரைமஸ் இன்டர் பெரஸ் என்பது இட் இஸ் டூ மாடஸ்ட் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ உள்ள காலத்துக்கு அது சாதாரணமாக தான் தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்லாம் கிடையாது, அதை தாண்டி அப்படின்ட்டு அவர் மீன் பண்றாரு. யாரு? மாரிசன். ஆனால் ஃபர்ஸ்ட் யார் சொல்றா? மார்லே சொல்லிட்டார், பிரைமஸ் இன்டர் பெரஸ் அப்படின்னு சொன்னது யாரு? லார்ட் மார்லி. அதே மாதிரி கீஸ்டோன், பிஎம் இஸ் த கீஸ்டோன் ஆஃப் தி கேபினட் ஆர்ச் அப்படின்னு சொன்னது யாரு? லார்ட் மார்லி. சரி, அது மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்தது பாருங்க, சர் வில்லியம் வெர்னர் ஹர்கோட். சர் வில்லியம் வெர்னர் ஹர்கோட் அப்படின்ற ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்டர்ஸ்டெல்லாஸ் லூனா மினார்ஸ் அப்படின்ட்டு சொல்றாரு. இன்டர்ஸ்டெல்லாஸ் இதுவும் என்ன மொழி சொல்? லாத்தின். என்ன மொழி வாசகம்? லாத்தின். இன்டர்ஸ்டெல்லாஸ் லூனா மினார்ஸ் அப்படின்ட்டு பொருள். அது என்ன சொல்றாருன்னா, எ மூன் அமாங் லெஸ்ஸர் ஸ்டார்ஸ். இவர் என்ன சொல்றாரு? ஹர்கோட் என்ன சொல்றாரு பாருங்க, பிஎம் தான் மூணா, அது பக்கத்தில் இருக்குது ஃபுல்லா என்னது? லெஸ்ஸர் ஸ்டார்ஸ். அது பக்கத்தில் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் இருக்கு. யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எ மூன் அமாங் லெஸ்ஸர் ஸ்டார்ஸ். அப்போ பிஎம் யாரு? மூன். அமைச்சர்கள் யாரு? ஸ்டார்ஸ் அப்படின்னு சொன்னது யாரு? ஹர்கோட், சர் வில்லியம் ஹர்கோட். பிஎம் இஸ் எ மூன் அமாங் லெஸ்ஸர் ஸ்டார்ஸ். அதுதான் மீன் பண்ணுது. இன்டர்ஸ்டெல்லாஸ் லூனா மினார்ஸ் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎம் இஸ் எ மூன், ஸ்டார்ன்றது யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ பிஎம் தான் மூன் மாதிரி இருக்கார். பிஎம் வந்து என்னது? மூன். ஷைனிங்கா தெரியுறார் பிஎம். இவங்கெல்லாம் யாரு? அமைச்சர்கள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிற அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க? ஸ்டார் மாதிரி இருக்காங்க. சொன்னது யாரு? வில்லியம் பெர்னார் ஹர்கோட். வில்லியம் பெர்னார் ஹர்கோட் அப்படி சொல்றாரு. அடுத்ததா பாருங்க, ஜென்னிங்ஸ், இவோர் ஜென்னிங்ஸ். இவோர் ஜென்னிங்ஸ் புகழ்பெற்ற ஒரு மேதை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எ சன் அரவுண்ட் பிளானட்ஸ் அப்படின்ட்டு சொல்றாரு. இவர் இன்னும் ஒருபடி மேலே போயிடுறாரு. ஹர்கோட் வந்து மூன் அமாங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்றாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் தான் உண்மையில பெருசு. ஆனால் நமக்கு பார்வைக்கு என்ன தெரியுது? மூன் தான் பெரிதாக தெரியும் இல்லையா? மூன் அமாங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொன்னது ஹர்கோட். ஆனால் ஜென்னிங்ஸ் என்ன சொல்றாரு பாருங்க, ஜென்னிங்ஸ் என்ன சொல்றாரு? சன் சுத்தி என்ன இருக்கு? பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பிளானட்ஸ் வந்து என்ன பண்ணுது? பிளானட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. எ சன் அரவுண்ட் பிளானட்ஸ் ரிவால்விங் இட். சூரியனை கோள்கள் சுற்றுவது போல் அனைத்து அமைச்சர்களும் பிரதமரை சுற்றுகிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டார். கான்செப்டோட சொல்றாரு. அது ஷைனிங் அடிப்படையில் அவர் மூன் அமாங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவோர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்றாரு பாருங்க, பிரதமர் வந்து சன், அவரை ரிவால்வ் பண்ணக்கூடிய பிளானட்ஸ், சுற்றி வரக்கூடிய கோள்கள் தான் யாரு? மினிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. எ சன் அரவுண்ட் பிளானட்ஸ், பிளானட்ஸ் விச் ஆர் ரிவால்விங் த சன், சன்னை சுற்றி வரக்கூடிய பிளானட் போன்றவர்கள் அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னது யாரு? ஜென்னிங்ஸ். அடுத்த என்ன சொல்ற பாருங்க, கீஸ்டோன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இவரு மார்ல என்ன சொல்றாரு? கீஸ்டோன் ஆஃப் தி கேபினட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க கீஸ்டோன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்கு. அதனுடைய கீ ஸ்டோனே என்னது? இது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனுடைய கீ ஸ்டோன் என்னது? பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்ட்டு யார் சொல்றா? இவோர் ஜென்னிங்ஸ். கான்ஸ்டிடியூஷன்ல பிரைம் மினிஸ்டர் தான் கீ ஸ்டோன் அப்படின்னு சொல்றாரு. முக்கிய ஸ்டோனே யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்ட்டு யார் சொல்றா? இவோர் ஜென்னிங்ஸ் சொல்றாரு. அவரே தான் என்ன சொல்றாரு? பிரைம் மினிஸ்டர் சன்னு, அதர் மினிஸ்டர்ஸ்லாம் என்னது? பிளானட்ஸ் விச் ஆர் ரிவால்விங் த சன், சன்னை சுற்றி வரக்கூடிய கோள்கள் தான் பிற அமைச்சர்கள் அப்படின்னு யார் சொல்றா? ஜென்னிங்ஸ் சொல்றாரு. அடுத்ததா பாருங்க, இன்னொன்னும் ஜென்னிங்ஸ் தான் சொல்றாரு. 3 ஸ்டேட்மெண்ட் ஜென்னிங்ஸ் சொல்லியிருக்காரு. 2. மூன்றாவது பாருங்க, ஆல் ரோட்ஸ் இன் கான்ஸ்டிடியூஷன் லீட் டு பிரைம் மினிஸ்டர்.
கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பாதைகளும் யாரை நோக்கியே செல்கின்றன? பிரைம் மினிஸ்டர் நோக்கி செல்கின்றன. அப்ப இதான் கான்ஸ்டியூஷன் வைங்க. கான்ஸ்டியூஷன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல எல்லா ரோட்ஸும் யாரை நோக்கி வருது? பிரைம் மினிஸ்டர் நோக்கி தான் வருது. ஆல் ரோட்ஸ் ஆர் லீட்ஸ் டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு சொல்றாரு. பிஎம் நோக்கி தான் எல்லா ரோட்ஸும் வருது. அப்போ இட் மீன்ஸ் வந்து ஒரு பிரேஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, கான்ஸ்டியூஷன்ல எதை பத்தி சொன்னாலும் கடைசி யாரை தொடர்புபடுத்த வேண்டியிருக்கு? பிரைம் மினிஸ்டர் தான் தொடர்புபடுத்த வேண்டியிருக்கு. அதான் அவர் மீன் பண்ணி சொல்றாரு. ஆல் ரோட்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் லீட்ஸ் டு பிரைம் மினிஸ்டர். சொன்னது யாரு? இவோர் ஜெனிங்ஸ் தான். இது ரொம்ப முக்கியம். இதுல மாடலை சொன்னது, இவோர் ஜெனிங்ஸ் சொன்னதெல்லாம் ரொம்ப கேட்டிருக்காங்க. பழைய இதில் கேட்டிருக்காங்க, பழைய யூபிஎஸ்சி பிலிம்ஸில் கேட்டிருக்காங்க, குரூப் 1ல கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கங்க சரியா. இவோர் ஜெனிங்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு சன், சூரியன், அவரை சுற்றி வரக்கூடிய பிளானட்ஸ் ரிவால்வ்ஸ் சன், அது வந்து என்னது? மினிஸ்டர்ஸ். சொன்னது யாரு? இவர் தான். அடுத்ததா கீஸ்டோன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது யாரு? இவோர் ஜெனிங்ஸ். கீஸ்டோன் ஆஃப் தி கேபினட் ஆர்ச்சின்னு சொன்னது மார்லி. கீஸ்டோன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது யாரு? இவோர் ஜெனிங்ஸ். இவோர் ஜெனிங்ஸ். அடுத்ததா பாருங்க என்ன சொல்றாரு? ஆல் ரோட்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் லீட்ஸ் டு, ஆல் ரோட்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் லீட்ஸ் டு பிரைம் மினிஸ்டர். கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பாதைகளும் எங்க நோக்கி தான் போகுது? பிரைம் மினிஸ்டர் நோக்கி தான் போகுது. இட் மீன்ஸ் பொதுவாக ஒரு விதியை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம், கான்ஸ்டியூஷன் சொல்றோம்னா கடைசி எங்க போய் முடியுது? பிரைம் மினிஸ்டர் தான் போய் முடியுது அப்படின்ட்டு யார் சொல்றா? இவோர் ஜெனிங்ஸ் சொல்றாரு. அடுத்தா பாருங்க ஹெச்.ஜே. லாஸ்கி. லாஸ்கி என்ன சொல்றாருன்னா, பிஎம்ஐயும் கேபினட்டையும் கம்பைன் பண்ணி சொல்றாரு. ஒரு கேபினெட் இருக்குன்னா கேபினெட்டுடைய சென்ட்ரல் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். பிஎம் இஸ் அ சென்ட்ரல் ஆஃப் கேபினெட் இன் இட்ஸ் ஃபார்மேஷன். கேபினெட்டை உருவாக்குறதுல சென்ட்ரல் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட் எப்போ லைஃப் முடியுது? கேபினெட்டுடைய லைஃபுக்கு சென்ட்ரலும் பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட்டுடைய டெத்துக்கு சென்ட்ரலும் பிரைம் மினிஸ்டர் தான். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. கேபினெட்டுக்கு மையமே பிரைம் மினிஸ்டர் தான் அப்படிங்கிற. கேபினெட்டு ஃபார்மேஷன் பண்றோம், அதுக்கு மையம் காரணமாக இருக்கிறது யாரு? பிரைம் மினிஸ்டர். கேபினெட் எவ்வளவு காலம் சர்வைவ் ஆகும், அதுக்கு மைய காரணமாக சென்ட்ரலாக இருக்கிறது யாரு? பிரைம் மினிஸ்டர். கேபினெட் முடிவுக்கு வருது எப்போ? எண்ட் ஆஃப் ஆர் டெத் ஆஃப் கேபினெட், அதுக்கும் காரணமா இருக்கிறது யாரு? பிரைம் மினிஸ்டர். ஒன்று பிரதமர் இறந்தால் அல்லது பிரதமர் ராஜினாமா செய்தால் என்ன ஆகும்? கேபினெட்டுடைய லைஃப் முடிவுக்கு வரும். அப்போ அனைத்துக்குமே சென்ட்ரல் யாரு? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேபினெட் பிரைம் மினிஸ்டர் தான். இதை சொன்னது யாரு? லாஸ்கி. ஹெச்.ஜே. லாஸ்கி. அப்போ ஹெச்.ஜே. லாஸ்கி என்ன சொல்றாரு பாருங்க. PM is a central aspect in the formation of cabinet. PM is the central aspect in the life of cabinet. PM is the central aspect in the death of cabinet. கேபினெட் உயிரோடு இருக்கணுமா? காரணம், அதனுடைய மைய காரணம் சென்ட்ரல் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட் லைஃப் சர்வைவ் ஆகணுமா? அதனுடைய மைய காரணம் பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட்டுடைய ஃபார்மேஷனுக்கு மைய காரணம் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். சொன்னது யாரு? லாஸ்கி. ஹெச்.ஜே. லாஸ்கி. லாஸ்கியே இன்னொன்னு சொல்றாரு, அதுதான் பிவோட். பிஎம் தான் பிவோட். இது வந்து கவர்மெண்ட் மெஷினரி. கவர்மெண்ட் மெஷின் சுத்துது அப்படின்னா அதுக்கு மைய சக்கரம் யாரு? இது கவர்மெண்ட் மெஷின். அதனுடைய பிவோட் யாரு? மையம் யாரு? சென்ட்ரல் யாரு? பிரைம் மினிஸ்டர். அதான் சென்ட்ரல் அப்படின்றத மீன் பண்ணி சொல்றாரு. கவர்மெண்ட் மெஷினரி சுத்துதுன்னா அதனுடைய மையம் யாரு? ஹூ இஸ் த சென்ட்ரல்? பிரைம் மினிஸ்டர். பிஎம் இஸ் த பிவோட் ஆஃப் கவர்மெண்ட் மெஷினரி அப்படின்ட்டு யார் சொல்றா? இந்த ஹெச்.ஜே. லாஸ்கி சொல்றாரு. அப்ப சென்ட்ரல் அப்படின்றத மையப்படுத்தி யார் சொல்றா? லாஸ்கி சொல்றாரு. பிஎம் தான் கேபினெட் ஃபார்மேஷனுக்கு சென்ட்ரல், பிஎம் தான். கேபினெட்டுடைய லைஃபுக்கு சென்ட்ரல், பிஎம் தான். கேபினெட்டுடைய டெத்துக்கு சென்ட்ரல், பிஎம் தான். கவர்மெண்ட் மெஷினரியே பிஎம்ஐ மையமாக கொண்டு, ஹீஸ் அ பிவோட், அவரை மையமாக கொண்டு தான் கவர்மெண்ட் மெஷினரியே ரிவால்வ் ஆகுது அப்படின்ட்டு யார் சொல்றா? லாஸ்கி சொல்றாரு. ஹெச்.ஜே. லாஸ்கி. அடுத்ததா ஹெச்.ஆர்.ஜி. கிரீவ்ஸ் அப்படின்ற ஒருத்தர். அவர் என்ன சொல்லார் பாருங்க. கவர்மெண்ட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி. கவர்மெண்ட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி. அரசாங்கத்தின் மாஸ்டர், நாட்டின் மாஸ்டர் யாரு? கவர்மெண்ட். நாட்டை இயக்குறது யாரு? அரசாங்கம் தான் இயக்குது. சரியா? ஆனா அரசாங்கத்தை இயக்குறது யாரு? பிரைம் மினிஸ்டர். அவ்வளவுதான். பாருங்க, கவர்மெண்ட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி, பிஎம் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி கவர்மெண்ட். அரசாங்கம் தான் நாட்டை இயக்குகிறது. 4 பார்த்தோம், ஸ்டேட் அப்படின்ட்டு பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? டெரிட்டரி, சாவர்னிட்டி, கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக், பீப்புள்னு பார்த்தோம். இதில்
ஒட்டுமொத்தமா இந்த ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரியை இயக்கக்கூடியது யார்? மாஸ்டர் யாரு? கவர்மெண்ட் தான். ஆனா அந்த கவர்மெண்ட்டை டிரெக்ட் பண்றது யாரு? அந்த மாஸ்டர் யாரு? கவர்மெண்ட்டுக்கான மாஸ்டர் யாரு? கவர்மெண்ட்டை ரன் பண்றது யாரு? பிரைம் மினிஸ்டர். அதை தான் சொல்றாரு யாரு? கிரீவ்ஸ், ஹெச்ஆர்ஜி கிரீவ்ஸ் என்ன சொல்றாரு பாருங்க, கவர்மெண்ட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரி பட் பிஎம் இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி கவர்மெண்ட். நாட்டை மாஸ்டராக இருந்து ஆட்டுவிப்பது யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட்டை ஆட்டுவிக்கிறது யாரு? மாஸ்டர் யாரு? அதுக்கான மாஸ்டர் யாரு? பிரைம் மினிஸ்டர். சொல்றது யாரு? கிரீவ்ஸ். அடுத்ததா பாருங்க மன்றோ. மன்றோ என்ன சொல்றாரு பாருங்க, பிஎம் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆஃப் தி ஸ்டேட். அரசு எனும் கப்பலுக்கு கேப்டன் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். ஒரு ஷிப்பு போகுது, ஒரு ஷிப்பு போகுது, அந்த ஷிப்புடைய கேப்டன் யாரு? ஷிப்பு தான் என்னது? ஸ்டேட், அரசு. ஒட்டுமொத்தமா ஸ்டேட்டுக்கே வின் பண்றாரு இவர். பிரிட்டிஷ் கான்டெக்ஸ்டுக்கு சொல்றாரு. ஸ்டேட் எனும் கப்பலுடைய கேப்டன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் கேப்டன். அவ்வளவுதான். பிரைம் மினிஸ்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆஃப் தி ஸ்டேட். அரசு எனும் கப்பல், கப்பலின் கேப்டன் யாரு? பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு யார் சொல்றா? மன்றோ சொல்றாரு. அரசாங்கம் எனும் கப்பலின் கேப்டன் பிரைம் மினிஸ்டர். சரியா? அடுத்ததா பாருங்க ராம்சே மூர் அப்படின்ற ஒருத்தர். ராம்சே மூர், பிஎம் இஸ் த ஸ்டீர்ஸ்மேன் ஆஃப் தி ஸ்டீரிங் வீல் ஆஃப் ஷிப் ஆஃப் தி ஸ்டேட். இவர் அதைத்தான் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, ஷிப் ஆஃப் தி ஸ்டேட், ஸ்டேட் கூடிய ஷிப்பு. இந்த ஷிப்ல என்ன பண்றாரு? என்ன பண்றாருன்னா அது இயக்குறார். ஸ்டீர்ஸ்மேன், அதனுடைய ஷிப்புடைய டைரக்ஷனை மாற்றக்கூடியவர் தான் பிரைம் மினிஸ்டர். ஸ்டீரிங் வீல் ஆஃப் தி ஷிப் ஆஃப் தி நேஷன். சரியா? ஸ்டீர்ஸ்மேன் ஆஃப் ஸ்டீரிங் வீல் ஆஃப் ஷிப் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்ட்டு சொல்றாரு. பிஎம் இஸ் த ஸ்டீர்ஸ்மேன் ஆஃப் ஸ்டீரிங் வீல் ஆஃப், அதனுடைய டைரக்ஷனை மாற்றக்கூடிய வீல் தான் ஸ்டீரிங் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலுடைய டைரக்ஷனை மாற்றக்கூடியது ஒரு வீல் இருக்கு. அது என்ன வீல்? என்ன வீல்? ஸ்டீரிங் வீல். அதை மாற்றுறதுக்கு இருக்கா? அவன் டைரக்ஷனை மாத்திரம் இல்லையா? ஸ்டியரிங் மாதிரி தான். அவ்வளோதான். ஸ்டியரிங்கை பிடிச்சிருக்கிறவர், கப்பலில் ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு இருக்கிறவர் தான் கிட்டத்தட்ட கேப்டன் தான். அவ்வளோதான் மீனிங். கேப்டனுடைய டைரக்ஷன் அடிப்படையில் தான் இவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ பிஎம் என்ன சொல்றாரு? கப்பலின் திசை மாற்றியை இயக்கக்கூடிய திசை மாற்றுபவர். அரசு எனும் கப்பலின் திசையை மாற்றக்கூடிய திசை மாற்றி தான் யாரு? பிஎம் அப்படின்ட்டு யார் சொல்றா? ராம்சே மூர் சொல்றாரு. மன்றோ என்ன சொல்றாரு? அரசு எனும் கப்பலின் கேப்டனே பிஎம் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா ராம்சே மூர் என்ன சொல்றாரு? அரசு எனும் கப்பலின் திசையை மாற்றக்கூடிய கருவியை இயக்கும் திசை மாற்றுபவர் யாரு? பிஎம் அப்படின்ட்டு யார் சொல்றா? ராம்சே மூர் சொல்றாரு. அடுத்ததா பாருங்க ஆர்ஹெச் கிராஸ்மேன். ஆர்ஹெச் கிராஸ்மேன் என்ன சொல்றாரு பாருங்க. ஆர்ஹெச் கிராஸ்மேன் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து கான்செப்டே மாறி போச்சு. இவங்க ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் கான்செப்ட்ல சொல்றாங்க. ஆர்ஹெச் கிராஸ்மேன், போஸ்ட் வார் எப்போ கேபினட் கவர்மெண்ட் பிகேம், இட் காட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட். என்னவா மாறிடுச்சு? இரண்டாம் உலக போருக்கு பின்னால கேபினட் அமைச்சகம் என்பதே பிரதமர் அரசாங்கம். கேபினட் அரசாங்கம் என்பது என்ன அரசாங்கமாக மாறிடுச்சு? பிரதமர் அரசாங்கமாக மாறிடுச்சு. அப்ப கேபினெட்ல யாரு பவர்ஃபுல்லா இருக்கா? பிரதமர். கேபினெட்ன்றதே கிட்டத்தட்ட பிரதமர் மாதிரி தான். பிரதமர் கட்டுப்பாட்டில் தான் கேபினெட் இருக்கு. இப்போ பிரதமர் அரசாங்கமாக மாறிவிட்டது. உலகப்போர் காலகட்டத்திற்கு பின், போஸ்ட் வார் எப்போக், கேபினெட் அரசாங்கம் என்பது என்னவாக மாறிவிட்டது? பிரதமர் அரசாங்கமாக மாறிவிட்டது அப்படின்ட்டு யார் சொல்றா? ஆர்ஹெச் கிராஸ்மேன். இப்படி கிராஸ் ஆயிடுச்சுங்க. கேபினெட் கவர்மெண்ட் என்பது பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாதிரி பாருங்க ஹம்ப்ரே பெர்க்லே அப்படின்ற ஒருத்தர். ஹம்ப்ரே பெர்க்லே அவர் பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்தை பேஸ் பண்ணி தான் சொல்றாரு. பார்லிமெண்ட் டெமோக்ரஸி கொலாப்ஸ்ட் அட் வெஸ்ட்மினிஸ்டர். பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னு சொல்லுவாங்க. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அந்த கான்செப்ட், பார்லிமெண்டரியின் கான்செப்டை வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ பாராளுமன்ற ஜனநாயகம் வெஸ்ட்மினிஸ்டர் மாடலில் இப்போல்லாம் மாறி போச்சு, அது கொலாப்ஸ் ஆகி போச்சு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர்ஸ் ஆஃப் பிஎம், பிரதமருக்கு சூப்பர் மினிஸ்ட்ரியல் பவர் கொடுத்ததால இந்த கான்செப்டே மாறி போச்சியா அப்படின்ட்டு விமர்சனம் பண்றாரு. யாரு? ஹம்ப்ரே பெர்க்லே. ஹம்ப்ரே பெர்க்லே என்ன சொல்றாரு பாருங்க, வெஸ்ட்மினிஸ்டர் மாடலே கொலாப்ஸ் ஆகி போச்சு. எதுக்கு? பிரதமர் கூடுதலா சூப்பர் மினிஸ்ட்ரியல் பவரை வச்சிருக்காரு, அதனால அந்த வெஸ்ட்மினிஸ்டர் மாடலே கொலாப்ஸ் ஆகி போச்சியா. கூடுதலா பிரதமருக்கு அதிகாரங்கள் கிடைக்க பெறுவது வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை குலைச்சி விட்டுருது, கொலாப்ஸ் ஆக்கிடுது.
அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணுறது யார்? ஹம்ப்ரே பெர்க்லே. சரியா? அப்போ பாருங்க, லார்ட் மார்லே என்ன சொல்றாரு? பிரைமஸ் இன்டர் பாரஸ் சொன்னது யாரு? ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல், அமைச்சர்களில் முதன்மையானவர், சமமான அமைச்சர்களில் முதன்மையானவர் பிரதமர் அப்படின்னு சொன்னது யாரு? லார்ட் மார்லே. கேபினெட் என்று சொல்லக்கூடிய ஆட்சியின் கீ ஸ்டோன் யாரு? பிரதமர். சொன்னது யாரு? லார்ட் மார்லே. வெர்னர் ஹர்கோட் என்ன சொல்றாரு? நட்சத்திரங்கள் இடையே மின்னக்கூடிய நிலா தான் பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? ஹர்கோட். ஜென்னிங்ஸ் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன பண்றாரு? சூரியனை சுற்றி வரும் கோள்களாக பிரதமர்கள் அந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அதுல நடுவில் சூரியனாக மின்னக்கூடியவர் யாரு? பிரதமர் அப்படின்ட்டு ஜென்னிங்ஸ் சொல்றாரு. அடுத்ததான் கான்ஸ்டியூஷனுடைய கீ ஸ்டோனே, கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய கீ ஸ்டோனே பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்ட்டு ஜென்னிங்ஸ் சொல்றாரு. அடுத்ததா கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ரோட்ஸ் இருக்கோ அனைத்தும் யாரை நோக்கி செல்கின்றன? அரசியலமைப்பின் அனைத்து சாலைகளும் பிரதமரை நோக்கியே செல்கின்றன. சரியா? அப்போ கான்ஸ்டியூஷன்ல ஒரு விஷயத்தை பத்தி சொன்னோம்னா கடைசி அது எங்க போய் முடியுது? பிரைம் மினிஸ்டர்ல முடியுது அப்படின்ட்டு அவர் மேம்பண்ணி சொல்றாரு. யாரு? ஜென்னிங்ஸ். லாஸ்ட் என்ன சொல்றாருன்னா, கேபினெட்ல மையமே பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட்டுடைய ஃபார்மேஷனுக்கு மையம் சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட்டுடைய லைஃபுக்கு மையம் பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட்டுடைய டெத்துக்கு மையம் சென்ட்ரல் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி கவர்மெண்ட் மெஷினரி அதனுடைய பிவோட் சென்ட்ரல் பாயிண்ட் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்ட்டு யார் சொல்றா? லாஸ்கி சொல்றாரு. கிரீவ்ஸ் என்ன சொல்றாருன்னா, கண்ட்ரிக்கு மாஸ்டர் கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு மாஸ்டர் பிரைம் மினிஸ்டர். சொன்னது யாரு? கிரீவ்ஸ். மன்றோ என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஷிப்புக்கு கேப்டன் யாரு? பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு மன்றோ சொல்றாரு. ராம்சே மூர் அதை கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஷிப்புடைய அந்த ஸ்டீர்ஸ்மேன், ஸ்டீரிங் வீலை மாற்றக்கூடிய ஸ்டீர்ஸ்மேன், திசை மாற்றும், அதை மாற்றுவதை, அந்த சக்கரத்தை இயக்கக்கூடிய திசை மாற்றியாக செயல்படக்கூடியது யார்? பிரைம் மினிஸ்டர்னு யார் சொல்றா? ராம்சே மூர் சொல்றாரு. கிராஸ்மேன் விமர்சனம் சொல்றாரு. போஸ்ட் வார், உலகப்போர் காலகட்டத்திற்கு பின் என்னவாகுது? கேபினெட் கவர்மெண்ட்றதே இப்போ உண்மையில என்னவா மாறி போச்சு? பிரைம் மினிஸ்டரியல் கவர்மெண்ட்டா மாறி போச்சியா? பிரதமர் அரசாங்கம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பிரதமர் பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணது யாரு? கிராஸ்மேன். ஹம்ப்ரே பெர்க்லேயே அதுதான் சொல்றாரு. ஒட்டுமொத்தமா வெஸ்ட் மினிஸ்ட்ரியல் மாடலே கொலாப்ஸ் ஆகி போச்சு. எதுக்காக? சூப்பர் பவர், பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவரால வெஸ்ட் மினிஸ்ட்ரியல் மாடலே பார்லிமெண்டரியன் கவர்மெண்ட், வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் பார்லிமெண்டரியன் கவர்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆகி போச்சு. எதற்காக? பிரைம் மினிஸ்டருடைய சூப்பர் பவர்ஸால கொலாப்ஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு யார் சொல்றா? ஹம்ப்ரே பெர்க்லே சொல்லியிருக்காரு. இப்போ இதில் நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டியது நம்ம நாட்டுடைய பிரதமருடைய பட்டியல், லிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா. நம் நாட்டின் பிரதமருடைய பட்டியலை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இதில் நமக்கு தெரிஞ்சது தான், இது ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது இதுவரை 15 பிரதமர்கள் நம் நாட்டில் பதவி வச்சுருக்காங்க. 15 பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார்? ஜவஹர்லால் நேரு. காலம் 1952 64 வரைக்கும். ஃபஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷன் 52 முடிஞ்சதால் 52ன்னு சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா 1947 இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கும் அவர் தான் இருந்தார். அதே அப்புறம் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுற அந்த பீரியட்லேயே அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ ஆஃப்டர் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற வைஸ் ஜவஹர்லால் நேரு 52 64 வரைக்கும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ற பெருமை அவருக்கு தான் இருக்குது. ரொம்ப லாங் டேர்ம் கண்டினியூஸாக இருந்தார். இந்த 64 அந்த 64 எதிர்பாராதமாக இறந்து போகிறாரு. அவர் இறந்து போன பின்னால் ஜஸ்ட் ஒரு 13 days 13 நாட்களுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பார்த்தோம் கேர்டேக்கிங் பிரைம் மினிஸ்டராக குல்சார்லால் நந்தா ஒரு மூத்த உறுப்பினர் பிரதமராக பதவி வைத்தார். ஒரு 13 நாட்கள் மட்டும் 1964. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த எம்பிஸ்லாம் சேர்ந்து யாரை தேர்வு பண்ணுறாங்க? லால் பகதூர் சாஸ்திரியை தேர்வு பண்ணுறாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். 1964 2 ஆண்டுகளில் அதோட குறைவாகத்தான் 66 அந்த ஜான்வரியில் இறந்து போகிறாரு லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ திரும்பவும் என்ன ஆகுது? 2வது மரணம். பிரதமர் பதவியில் இருக்கும்போதே மரணம் அடைகிறார். அதன் காரணமாக மீண்டும் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக குல்சார்லால் நந்தா, இந்த முறையும் ஒரு 13 நாட்களுக்கு மட்டும் 1966. அப்போ 2 முறையும் நேரு மறைவுக்கு பின்னும் லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பின்னும் ஒரு கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக 13 days இருந்தவர் யாரு? குல்சார்லால் நந்தா அவர்கள். சரியா? ஆனாலும் அவர்கள் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்குறோம். அடுத்தது பாருங்கள், இந்திரா காந்தி அம்மையார் 1966 77 வரைக்கும். லால் பகதூர் சாஸ்திரி மரணம் அடைந்த பின் குல்சார்லால் நந்தா 13 நாட்கள் மட்டும் இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியை எலெக்ட் பண்ணுறாங்க. அந்த லோக்சபா மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து யாரை எலெக்ட் பண்ணுறாங்க? இந்திரா காந்தியை. ஆனால் அவங்க மெம்பர் இல்லை, பட் அவங்கள ராஜ்யசபா உறுப்பினராக்கி அவர்களை பிரதமராக தேர்வு பண்ணுறாங்க 1966. அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு. 1977 வரைக்கும் இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. ஸோ
ஸோ 4th பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பெருமையும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு கிடைக்குது 1966 இருந்து 77 வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பெருமை இவருக்கு இருக்குது. முதல்ல வந்தவங்க ஃபுல்லாக காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர். காங்கிரஸ் அல்லாத ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண ஜனதா பார்ட்டியுடைய ரூலிங்கை கொண்டு வந்த மொராஜி தேசாய் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்காரு. மொராஜி தேசாய் 1977 ஆஃப்டர் எமர்ஜென்சிக்கு அப்புறம் வர்றார் மொராஜி தேசாய் 77 79 வரைக்கும். அப்புறம் அவருடைய அரசாங்கம் கவிழ்ந்து போகுது, கோலிஷன் கவர்மெண்ட் கவிழ்ந்து போகுது. சரண் சிங் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் 170 days முதல்ல ஜனதா ஆதரவோடு தான் இருந்தார். பின்னால் காங்கிரஸ் சப்போர்ட்டோட ஒரு 26 days இருந்தார். மொத்தம் 170 days தான் இருந்தார். 2 years அப்படின்னு கணக்கு பண்ணாலும் ஒரு 170 days கிட்ட தான் இருந்திருக்கார் சரண் சிங். 1979 அப்பாயின்மெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணாமலே இவரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிட்டு பின்னால் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சரண் சிங் 1970. இவரும் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் தான். அப்புறம் பாருங்கள் இந்திரா காந்தி அம்மையார் செகண்ட் டேர்மாக வர்றாங்க 1980 1984 வரைக்கும். 84ல் ஷி காட் அசசினேட்டட், படுகொலை செய்யப்படுறாங்க. அப்போ ராஜீவ் காந்தியை நியமனம் பண்ணுறார் ஜெயில் சிங் 1984. ராஜீவ் காந்தி பின்னால் எலெக்ஷனில் போட்டி போட்டு பிரதமராக வர்றார். ஸோ எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் ராஜீவ் காந்தி 1984 to 89. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் காங்கிரஸ் அல்லாத நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. விபி சிங் 1989 1890. அந்த 1990 கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் பிரதமராக இருந்தவர். இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன ஆகுது, கோலிஷன் கவர்மெண்ட் ஜனதா லீடராக இருக்கக்கூடிய விபி சிங் இருந்தார். பின்னாளில் அது பிஜேபி கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கினதால இவரும் ஆட்சிக்கு விழுந்து போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு சந்திரசேகர் ஒரு ஜனதா பார்ட்டி லீடர் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து இவர் ஒரு வருஷம் இருந்தார். 1990-91 பீரியட் இருக்கிறார். ஒரு ஆண்டு மட்டும்தான் இருக்கிறார். அடுத்ததாக காங்கிரஸ் கவர்மெண்ட் திரும்பவும் ஃபார்ம் ஆகுது. நரசிம்மராவ் ராஜீவ் காந்தி இறந்த காரணத்தினால் பின்னாளில் காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நரசிம்மராவ் இருக்கிறார். ஒரு 5 years அவர் மைனாரிட்டி தான். இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லை, ஆனாலும் வெளி கட்சியுடைய ஆதரவோட காங்கிரஸ் கவர்மெண்ட் ரன் ஆச்சு. எல்பிஜி புதிய பொருளாதார கொள்கைகளை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தினாங்க நரசிம்மராவ் 91 96. திரும்பவும் ஒரு மெஜாரிட்டி இல்லாத காலகட்டம். இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 96 எலெக்ஷனில் பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. வாஜ்பாய் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16 days இருக்குது. 13 சொன்னாலும் ஒரு 16 days வரைக்கும் இருந்தாங்க. அவரால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல. 96 ஜஸ்ட் 16 days மட்டும் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தேவே கவுடா அவரும் ஒரு 1-1.5 வருஷம் தான் இருந்தார். 96-97 பீரியடு தேவே கவுடா பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஐக்கிய குஜ்ரால் இந்த ஜனதா பார்ட்டிகளுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க காங்கிரஸ். ஐக்கிய குஜ்ரால் 97-98 அவருடைய டியூரேஷன், அவருடைய ஆதரவும் வாபஸ் ஆகுது. ஸோ அரசாங்கம் கவிழ்ந்து போகுது. இப்போ இவங்க பீரியட்லாம் பார்த்துட்டிங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய், சரண் சிங், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விபி சிங், சந்திரசேகர் இவங்கெல்லாம் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட். வாஜ்பாய், தேவே கவுடா, குஜ்ரால் ஆனால் எதுவுமே 5 years வந்ததே இல்லை. பின்னால் வாஜ்பாய் வராரு அவருடைய செகண்ட் டேர்மாக 98ல். இப்போ ஒரு 13 months தான் இருந்தார். பின்னால் 99 2004 வரைக்கும் தான் 5 years ஃபுல்லாக ரன் பண்ணார். ஆனால் ரன் பண்ண முதல் பிரைம் மினிஸ்டராக இவரை பார்க்குறோம் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டராக வாஜ்பாய் 98 2004 வரைக்கும். அதுக்கப்புறம் 14th பிரைம் மினிஸ்டராக மன்மோகன் சிங் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் 2 tenure 5+5 years 2004 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் இருக்கிறாரு. 10 ஆண்டுகள் கண்டினியூஸாக பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு காங்கிரஸ் கவர்மெண்ட். அடுத்ததாக தற்போது 2014 அடுத்த 2024 வரையிலான டேர்முக்கு, தட் இஸ் 2 5-year டேர்முக்கு பிரதமராக தற்போது இருக்கக்கூடியவர் ரெஸ்பெக்டட் நரேந்திர மோடி அவர்கள். 2014 எலெக்ஷனில் பிஜேபி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்த 2019 அவர் வெற்றி பெற்று அடுத்த டென்யூரு கண்டினியூ ஆகிட்டுருக்காங்க. ஸோ டில் 2021 வரைக்கும் அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. அப்போ 15th பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. இதில் நம்ம செகண்ட் டேர்ம் எல்லாம் கணக்கில் பார்க்கல. பாருங்கள், இந்திரா செகண்ட் டேர்ம் வந்ததாக நம்ம அவங்க கவுண்டிங்கில் எடுக்கலை, சரியா? அதே மாதிரி வாஜ்பாய் செகண்ட் டேர்மாக கவுண்டிங்கில் எடுக்கல. அப்போ நம்பர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு வகையில் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 15 பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்தியா பார்த்துருக்காங்க. ஆர்டர் அடிப்படையில் பாருங்கள். ஃபஸ்ட்டு யார்? ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக 2வது யார்? கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டரான குல்சார்லால் நந்தா. 3வது யார்? லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ திரும்ப அவர் இறந்த உடனே யார் வர்றா? குல்சார்லால் நந்தா. அடுத்து 4வது யார்? இந்திரா காந்தி. 5வதாக ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் மொராஜி தேசாய். அடுத்ததாக நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் சரண் சிங். அடுத்ததாக இந்திரா காந்தி வந்துடுறாங்க. அப்புறம் ராஜீவ் காந்தி வர்றார்.
இந்திரா காந்தியை கவுண்டிங் பண்ணாமல் ராஜீவ்காந்தி. அடுத்து யார் வரா? விபி சிங். அடுத்ததாக சந்திரசேகர். அடுத்ததாக நரசிம்மராவ். அப்புறம் 11 யார்? வாஜ்பாய் வந்துடுறார். 12 தேவே கவுடா. 13 ஐகே குஜ்ரால். மீண்டும் வாஜ்பாய். 14ஆக மன்மோகன் சிங். அடுத்ததாக யார்? நம்முடைய தற்போதைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆக மொத்தம் 15 பிரதமர்களை நம்ம கண்டிருக்கோம். இது பிரதமர். அப்போ இது வந்து எலெக்ஷன் அடிப்படையில் இந்த டியூரேஷன்லாம் மாறுது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லிஸ்ட்டை ஜஸ்ட் பார்க்கறதுக்காகத்தான் நம்ம பார்த்தோம். ஸோ 15 பிரைம் மினிஸ்டர் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து பிரதமராக மாறினவங்க. நேரு சீஃப் மினிஸ்டராக இல்லை, எங்கேயுமே ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து அவர் பிரதமராக பதவியேற்கவில்லை. ஆனால் சிலவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு பிரதமராக ஆனவங்க. அப்படி எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கறதுல மொத்தம் 6 நபர்கள் அப்படி ஆயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா மொரார்ஜி தேசாய். 1977 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற மொரார்ஜி தேசாய் தொடக்கத்தில் ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பம்பாய் ஸ்டேட், பாம்பே ஸ்டேட். அப்போது எஸ்வேல் மகாராஷ்டிரா குஜராத் ரெண்டும் சேர்ந்து அதை பாம்பே ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்போ பாம்பே ஸ்டேட்டில் முதல்ல அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. பின்னால் 1977 என்ன பண்ணுறாரு? நம் நாட்டின் பிரைம் மினிஸ்டராகவும் பொறுப்பேற்கிறார். அடுத்ததாக பாருங்கள் சரண் சிங். அவர் வந்து எந்த ஸ்டேட்டில் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காருன்னா உத்தரப்பிரதேஷில். எந்த ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காருன்னா உத்தரப்பிரதேஷில். 1967, 68, 70 இந்த பீரியட்லாம் அவர் உத்தரப்பிரதேஷுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்து பின்னாளில் 1979 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராகவே வந்திருக்கார். யார்? சரண் சிங். அடுத்ததாக பாருங்க விபி சிங். இவரும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்கார் தான். உத்தரப்பிரதேஷில் இருந்திருக்காரு. 3 காலகட்டங்களில் இருந்திருக்காரு. யார்? விபி சிங். 3 காலகட்டங்களில் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டராக இருந்து பின்னாளில் 1989 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்ததாக பாருங்க நரசிம்மராவ். இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. 71, 73 பீரியடில் ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. பின்னாளில் 91 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்கிறார். அதே போன்று தேவே கவுடா கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டராக பல காலகட்டங்களில் இருந்தவர். பின்னாளில் 96 அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம். அவர் என்ன பண்ணிட்டார்? நாட்டின் பிரதமராக ஒரு கூட்டணி ஆட்சியில் அவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் தேவே கவுடா. அடுத்ததாக பாருங்க தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களும் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் தான். கிட்டத்தட்ட 2 டென்யூர் இருந்திருக்காரு. 3 டென்யூருக்கு இருந்திருக்காரு. 2001 14 வரைக்கும் 5 ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவர் குஜராத்துடைய முதல்வராக இருந்திருக்காரு. பின்னாளில் இந்தியாவிற்கு பிரதமராகும் வாய்ப்பு அவருக்கு எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 3 டென்யூருக்கு இருந்திருக்காரு. அப்போ முதலமைச்சராக இருந்து பிரதமராக பதவியேற்றவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 6 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். யாரெல்லாம்? காங்கிரஸ் அல்லாத அரசாங்கங்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நரசிம்மராவ் மட்டுமே காங்கிரஸ் பிரதமராக இருந்தவர். மற்ற அனைவருமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க தான், மற்ற கட்சியை சேர்ந்தவங்க. மொரார்ஜி தேசாய் ஜனதா கட்சி. சரண் சிங்கும் அதே மாதிரி தான். மொரார்ஜி தேசாய், சரண் சிங், விபி சிங் எல்லாமே அந்த ஜனதா குழுமங்களை சேர்ந்தவங்க. தேவே கவுடாவும் அதே மாதிரி தான், மதச்சார்பற்ற ஜனதா தளம். நரேந்திர மோடி பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க, பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்க. இப்போ 6 பிரதமர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக பதவி வகித்து பின்னாளில் பிரதமராக பதவியேற்கும் பெருமையை பெற்றவர்கள். யாரெல்லாம் அப்படின்னா, 1 மொரார்ஜி தேசாய், 2வது சரண் சிங், 3வது விபி சிங், 4வதாக யார்? ஆமாம், 3வதாக விபி சிங், 4வதாக நரசிம்மராவ், 5வதாக தேவே கவுடா, 6வதாக தற்போதைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 6 பிரதமர். ஒட்டுமொத்தமாக பிரதமருடைய காலகட்டங்கள் அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரங்களில் மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு 1952 64 வரைக்கும். சரியா? 64 குல்சார்லால் நந்தா, அப்புறம் 64 to 66 லால் பகதூர் சாஸ்திரி, 66 திரும்பவும் குல்சார்லால் நந்தா ஒரு 13 டேஸ்க்கு, அப்புறம் 66 77 வரைக்கும் இந்திரா காந்தி, 77 to 79 மொரார்ஜி தேசாய், 79 to 80 சரண் சிங், ஜஸ்ட் 170 டேஸ், இயர் வைஸ் 2 வருது. 1980 to 84 திரும்பவும் இந்திரா காந்தி, 84 to 89 ராஜீவ் காந்தி, 89 to 90 யார்? விபி சிங், 90 to 91 சந்திரசேகர், 91 to 96 நரசிம்மராவ், 96 to 97 96 ஒரு 16 டேஸ் வாஜ்பாய், 96 to 97 யார்? தேவே கவுடா, 97 to 98 ஐகே குஜ்ரால், 98 2004 வரைக்கும் அடல் பிஹாரி வாஜ்பாய் திரும்ப வராது, 2004 to 2014 மன்மோகன் சிங், 2014 to till date திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆக மொத்தம் 15 பிரதமர்களை பார்த்துருக்கிறோம். இதில் முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆனவர்கள் இந்த 6 பேர் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதையும் நம்ம தேர்வு நோக்கில் பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, அவ்வளோதான் பிரைம் மினிஸ்டர் வைஸ் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ தேர்வு நோக்கில் இதை பார்த்துருக்கோம். ஸோ இதை திரும்ப பாருங்கள், ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள்.
கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.